ஓகே. லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணிப்பிரசாத் சார், நான் போன வாரம் கேட்டேன். ஆனா பாதியில விட்டுட்டீங்க. 11 ஜூலை 2003 நாகர்கோவில். லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? சொல்லிடலாம். மணிப்பிரசாத் சொல்லிடலாம். மணிப்பிரசாத் பாருங்க. உங்களோட சார்ட் வரும். July 11, 2003. பிறந்த நேரம் 11:47. AM. ஓகே. பிறந்த இடம் நாகர்கோவில். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அதானே கேட்டீங்க? சொல்லிடலாம் பாருங்க. தேங்க்யூ PKN. தேங்க்யூ. ஆடியோ கரெக்டா இருக்குன்னு சொன்னது தேங்க்யூ. ஓகே, ரைட். மணிப்பிரசாத், உங்களோட ஜாதகம் டேட்டு டைம் சரியா இருந்தா உங்களோட லக்னம் கன்னி லக்னம், கன்னியா லக்னத்துக்காரர்களுக்கு இந்த வருஷம் மோஸ்ட்லி மேரேஜ் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா நீங்க 2003, ஸோ எப்படி இன்னும் 2 வருஷம் நீங்க டைம் எடுப்பீங்க அப்படின்னு தோணுது. 2-3 வருஷம் கண்டிப்பா டைம் ஆகும். லவ் மேரேஜ், ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்குமே உங்களுக்கு. இந்த டைம் உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்குமே. டைம் சரியா உங்க லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். சரிங்களா? இல்லைன்னா லவ்வுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லவ் ஃபெயிலியர் உண்டு. சரிங்களா? ஸோ லவ் பண்ணி இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா அடுத்தது அரேஞ்ச் மேரேஜா பார்க்கறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அதுதான் செட் ஆகும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடம் ஒரு பார்வையில இருக்கு. சுக்கிரன் சனியோட வேற சேர்ந்து இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றது பெட்டர். சரிங்களா? நன்றிகள். நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கு. லைஃப்லாம் நல்லா இருக்கும். சந்திரன் கேது காம்பினேஷன் 3ஆம் இடத்துல. ஸோ கலை சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மாதிரியான கலை சார்ந்த விஷயங்கள், மீடியா அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ அதுல நீங்க கவனம் கொடுத்தா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. 10ஆம் இடம் நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல சூரியன். ஸோ லைஃப்லாம் நல்லா இருக்கும். மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். சரிங்களா? மணிப்பிரசாத், ஆல் தி பெஸ்ட். அடுத்து வேற யாரு? PKN 1990. பேரும் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். ஓகே, ரைட். கார்த்திகேயன் 1990. 1990. 1990 மனைவி எப்படி அமைவாங்க? மனைவி அமையணும் முதல்ல, இல்லையா? ஏன்னா 1990 to 1995 பெரிய பிரச்சனையே கல்யாணம் தான். அதுதான் பெரிய பிரச்சனை.
கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, ஆவாட்டியும் பிரச்சனைவாங்க. 90 to 96க்குள்ள பிறந்தவங்க கல்யாணம் ஆகுறதே பிரச்சனையா இருக்கு. 44 PM ஈரோடு. பார்க்கலாமே எப்படி வருதுன்னு. 1990 April 28. பார்த்துக்கோங்க. உங்க ஜாதக கட்டம் விருச்சிக லக்னம். சரிங்களா? விருச்சிக லக்னம், லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்காரு? 4ல உட்காந்துருக்காரு. நல்லாதான் இருக்கு. சுக்கிரன் உச்சமா இருக்காரு. எல்லா விஷயத்தையும் கொடுப்பார். கல்யாணத்தை கொஞ்சம் லேட் பண்ணுவார். ஆனா நல்ல மனைவியாவே அமைவாங்க, கவலைப்படாது. அழகான மனைவி, அதே போல நல்ல படிச்சவங்களா, மெச்சூர்டா அந்த மாதிரி இருக்க மனைவி தான் அமைவாங்க. விவாகம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா? மிச்சபடி நல்லா இருக்கு. குரு மணிபிரசாத் குரு பார்வை அவ்வளோலாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. குரு பார்வை அதெல்லாம் நீங்க இதுக்கு எடுக்கவே எடுக்காதீங்க. சரிங்களா? இந்த இதுக்கு குரு பார்வை அதெல்லாம் எடுக்காதீங்க. அவங்க சொல்றேன் இருங்க. முதல்ல இவருக்கு சொல்றோம், கார்த்திகேயன் நீங்க மனைவி நீங்க விருப்பப்படுற மாதிரி அமைவாங்க. என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்திரன் குரு காம்பினேஷன், 2ஆம் அதிபதி போயிட்டு சந்திரனோட வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் வாய்ப்பு. லவ் மேரேஜ் நடக்க ஒரு 20% வாய்ப்பு இருக்கு. ஆனா அது 2வது லவ் மாதிரி தான். உங்களுக்கு 2வது லவ் இருந்தால் லவ் மேரேஜ் நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நடக்க போறது இதுதான். புக்தி பார்த்துருவோமே. 2026 ஏப்ரல் இருந்து சனி. 2026 2026 ஏப்ரலுக்குள்ள பிக்ஸ் ஆயிடும். குரு வந்துடுறாரு. பிக்ஸ் ஆயிடும் கால் பண்ணாது. சரியா? கார்த்திகேயன் வாழ்த்துக்கள். அடுத்து விஜயகுமார், என்ன உங்க கேள்வி? என்னக்கா போயிடுச்சு? சரி, விஜயகுமாருக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். அடுத்து முத்து என்ன கேள்வி உங்களுக்கு? திண்டுக்கல், திருமணம் எப்போது? வரன் பற்றி கூறுங்கள். 3ஆம் தேதி. 3/6/96. இதுல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா யாரும் மிஸ் ஆகுதுன்னா மறுபடியும் ரீகால் பண்ணி பாக்குறேன். ஆனா உங்களுக்கு வேற என்ன மிஸ் ஆச்சுன்னா அடிக்கடி கமெண்ட் போடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து போடுங்க. கண்டிப்பா கண்ணில் போடும், பார்த்துக்கலாம். சரிங்களா? லைவ்ன்றதுனால போய்கிட்டே இருக்கும். அதனால ஒரு வாட்டி ஆடியோ இஷ்யூஸ் வந்தது. இந்த வாட்டி நான் அதுதான் மெயினா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். ஆடியோ இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். அதனால இப்ப அது ஓகே, கண்டிப்பா பண்ணிடலாம். திண்டுக்கல் ஓகே. 12 PM ஓகே. திருமணம் எப்போது? கேள்வி எல்லாம் என்ன, நீங்க திருமணம் பத்தியாவே இருக்கு. 7ஆம் அதிபதி சனி கேதுவோட இருக்காரு. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆக வேண்டியது, பொண்ணு பார்க்குற வரைக்கும் போயிட்டு நின்றுச்சா இல்ல தட்டி போயிடுச்சா? அப்படிதான் நடந்திருக்கணும். ஓகே. முத்து, கல்யாணம் எப்போது? கண்டிப்பா கல்யாணம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு, கவலைப்படாதீங்க. சந்திர திசையில இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறது சந்திர புக்தி இதுவாக போகுது. சந்திர திசையில செவ்வாய் புக்தி முடிஞ்சு ராகு புக்தி வரப்போகுது. ராகு நீண்ட கால இதை நிறைவேற்றி வைப்பார் விருப்பங்களை. கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிறான், கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணி வைப்பார். இந்த வருஷம் ஏப்ரலுக்கு மேல, ஏப்ரல்ல இருந்து
மார்ச் ஏப்ரல்ல இருந்தே பிப்ரவரிக்கு மேல இருந்தே ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஏப்ரலுக்கு மேல கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். சரிங்களா? ஜனனி ஸ்ரீ ஏற்கனவே கேட்டீங்கன்னு போன லைவ்லயே வந்து நினைக்கிறேன். ஜனனி ஸ்ரீ சரி பார்ப்போம். ஏதாவது கிளிச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்தா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரிய வரும். ஓகேங்களா? 7:40 PM. ஓகே. இந்த ஊர் சென்னை. எப்போ நல்ல ஜாப் கிடைக்கும்? நல்ல ஜாப் எப்ப கிடைக்கும்? அப்போமே பார்ப்போம். நல்ல ஜாப் பாருங்க. உங்களோட இது லக்னத்துல கேது, 6ல சூரியன். உங்களுக்கு ஜாப் நீங்க ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு ஒரே ஜாப்ல இருக்க முடியாது. சரிங்களா? நீங்க வந்து ஓன் பிசினஸ் பண்றதுக்கோ இல்ல எதனா புது நீங்க உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் வேலை செய்யணும். அதான் நீங்க வேலை செய்வீங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போய் தேடி அலைய மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் பிரயத்தனம் எடுக்கணும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் இதுவாகும். ஓகேங்களா? ஜனனி கண்டிப்பா இந்த இதுல ஜாப் கிடைக்கும். எப்போ அப்படின்றது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப ராகு தசை. ஸோ ராகு தசைன்னு வந்துட்டாலே 2 வருஷத்துக்கு மேல ஒரே ஜாப்ல இருக்கிறது கஷ்டம். ஸோ எந்த ஜாபும் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், குறிப்பா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ராகு தசை இது வரைக்கும் இருக்கு. மே 26 வரைக்கும் இருக்கு. ஸோ ராகு தசை, ராகு புக்தி. எந்த வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கும். கண்டிப்பா மேக்குள்ள வேலை கிடைக்கும். நல்ல ஜாபாவே கிடைக்கும். ஏற்கனவே ஜாப்ல இருக்கீங்கன்னா வேலை கிடைக்காம மாறாதீங்க. சரிங்களா? ஸோ முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மாறுங்க. ஓகேவா? அப்படி மாறுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டியா நடக்கும். ஒரு ஜாப்ல மினிமம் 1 வருஷத்துக்கு மேல 2 வருஷம் மினிமம் இருக்கும். இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல growth இருக்கு. ஓகேவா? வல்லரசு டேட் ஆஃப் பர்த். ஜனனி நேமே மாத்தல. சாரி. வல்லரசு வல்லரசு டேட் ஆஃப் பர்த் 29. கொஞ்சம் பொறுமையா போடுங்க. ஏன்னா கட்ட கட்ட போகுது. இவ்வளவு பேர் போடுறீங்க. நான் எப்படி பார்த்துட்டு சொல்றது தெரியல. ஏன்னா தெளிவா சொல்லணும். ஒரு கேள்விதான் சொல்றோம். அந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து தெளிவா சொல்லணும். அதுக்காக தான் இது பண்றது. ஓகேங்களா? வல்லரசு சேலம். என்ன கேள்வி? கவர்மெண்ட் ஜாப் எப்ப கிடைக்குமா? கிடைக்குமா? எப்போது சார் லவ் மேரேஜ் லவ் பண்றீங்க அப்போ? ம் 6ஆம் இடத்துல சந்திரன், சூரியன் உச்சமா இருக்கார். கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. சனி பார்வை வரல. நல்லாதான் இருக்கு. சிம்மத்துக்கு மட்டும் சனி பார்வை. அப்போ என்னன்னா ஒரு 2 அட்டெம்ப்ட் எழுதுவீங்க. ஒரு 2 வாட்டி எழுதுற மாதிரி இருக்கும் எக்ஸாம். 2வது வாட்டி கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு கட்டம். அதனால 2 வாட்டி ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிரும். தசா புக்தி சந்திர தசை தான். கண்டிப்பா கிடைச்சிரும். கவலையே பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதுவும் சொல்ல போனா 2026 26 டிசம்பர் குரு வந்தது. எப்படி பார்த்தாலும் 2027 நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க. ஓகேவா? இந்த ஒரு வருஷத்துல கொஞ்சம் முட்டி மோதி இதுவாகிற மாதிரி இருக்கும். 2027 கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். ஓகேவா? லவ் மேரேஜ். என்ன லவ் மேரேஜ் தான் இங்க எல்லாமே இதுவா இருக்கு. லவ் மேரேஜ் நடக்கும். லவ் மேரேஜ் நடக்கும். ஆனா லவ் வித் அரேஞ்சா ட்ரை பண்ணுங்க. 2 பேர் வீட்டுல சம்மதம் வாங்கினா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். அது கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். ஓகேங்களா? லவ் பண்றீங்களா இருந்தா இருக்காம தான் இருக்கு. இருந்தா சொல்றேன். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். அடுத்தது அரவிந்த். அரவிந்த் என்னது 2002ல வந்திருக்கீங்களா? 1880. ஓகே. ஏன்னா நமக்கு இங்க இது பண்ண முடியல. டைமிங் கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு.
2002 between 1:58 p.m. ஓகேவா? மதுரை. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு தெரியலையே. டிஃப்ரெண்டா ஏதோ இருக்கு. அரசியல் எனக்கு எப்படி அமையும்? எந்த பகுதி எனக்கு வெற்றி அமைப்பு கொடுக்கும்? ஐயா, மேரேஜ் ஆர் லவ். அரசியல்ல இருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அரசியலுக்குள்ளயா இருக்கீங்க? 2002 பிறந்துட்டு அரசியல். அதுதான் ஜாதகம் பாருங்க. லக்னத்துல கேது, 10ல கரெக்டா சூரியன் புதன். ரைட். 10ல சூரியன் புதன் இருக்கு. சூரியன் ஆட்சி, சுக்கிர நீசம், சனி உங்களுக்கு சரியா 8ல இருக்கு. செவ்வாய் குரு காம்பினேஷன், உச்ச குருவோட நீசபங்கம். செவ்வாய் நீசபங்கம் தான், அதனால பிரச்சனை இல்லை. அரசியல் அமையுமா? அரசியல் அமையும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, தசாபுக்தி படி சூரிய தசை தான் கண்டிப்பா அரசியல் கிடைக்கும். ஆனா ஒரே விஷயம், வருமானத்திற்கு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு நீங்க போனா பெட்டர். ஏன்னா 2ஆம் மிச்சம். எப்படியோ உங்க ஃபேமிலி சப்போர்ட்ல உங்களுக்கு இன்கம் உங்களுடைய தினம் வாழ்க்கைய பிரச்சனை இல்லாம, பட் அதை என்னைக்கும் விடக்கூடாது. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா இது நல்ல கேள்வி. ஏன்னா எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான். ஏன்னா சனிச்சந்திரன் பார்வை. இப்போ சனிச்சந்திரன் பார்வை அப்படின்றது அரசியலுக்கானது. இதே பார்த்தா விஜயோட ஜாதகத்துல விஜய் ஜாதகத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். நியூ இயர் ஆரம்பிக்கிட்டோம். விஜய் ஜாதகத்தை பத்தி ஒரு ஜாதகத்தை ஒரு அரசல் பண்ணலான்னு இருக்கேன். பாப்போம், அது ஒரு வீடியோவா எடுத்து போடுவோம். ஏன்னா லைவ்ல அதை பேச முடியாது. நான் ஒரு வீடியோவா எடுத்து போடலான்னு பாக்குறேன். இந்த மாதிரி அதே போல ஒரு சனியோடைய விஷயங்கள், சுக்கிரனோட விஷயங்கள்லாம், சுக்கிரன் நீசம்தான். அந்த சுக்கிரன் நீசமானது வகையில நல்லது, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 2வது கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் ஆசை. அப்ப கல்யாணம் போது உங்களுக்கு முன்ன பின்னதான் இருக்கும். பட் 2002 தான் அப்படின்றதுனால இன்னும் 2 வருஷத்துல உங்களுக்கு அரசியல்லையும் ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்கணும். இப்ப அதுதான் விஷயம். எடுக்கிற டிசிஷன் கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிடும். ஓகேங்களா? சூரிய தசை அதுவும் எங்க இருக்கு? தாம் வீட்லயே 10ஆம் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க சூரிய தசை. அதுவும் என்னன்னா, சூரியன் சரியா தன்னோட 7ஆம் பார்வை, அவருடைய பார்வையால் 4 இருப்பாங்க. சோ கண்டிப்பாக வரும். குரு சூரியன் மேல அதாவது 2027ல நீங்க கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சியில ஒரு பொறுப்புல இருப்பீங்க. நீங்க இதே உத்வேகத்தோட இருந்தால் கண்டிப்பா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. எந்த தொகுதி, எந்த நீங்க கவுன்சிலரா நீங்க சான்ஸ் கிடைச்சால் நிறைய சான்ஸ் இருக்கு. கவுன்சிலர் அவர் எதனா ஒரு பதவி நீங்க எங்க போட்டி போட்டாலும் நீங்க நிக்க வேண்டிய இடம் கிழக்கு. எந்த பகவான் கிழக்கு தேர்ந்தெடுத்துருங்க. கிழக்க தாண்டி எதையுமே தேர்ந்தெடுக்காதீங்க. சரிங்களா? அதே போல நட்சத்திரப்படி அப்படின்னும் போது இதுவாதான் இருக்கு. சரி, டீடைலா வேணும் அப்படின்னா ஜாதகத்தை டீடைல் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டீடைலா வேணா. ஏன்னா இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. கொஞ்சம் ராசிக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைலா சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரைட். அரவிந்த், ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் ஒரு அரசியல்வாதியை பார்க்கலாம். தேங்க்யூ கார்த்திகேயன், தேங்க்யூ, நன்றி. யாரு? கார் மேகலா. ஓகே. என்னது? கோவில்பட்டி மார்ஸ் குரு ராகு சனி தசை புக்தி எப்படி இருக்கும்? லக்ன அதிபதி வக்ரம். என்ன ஜோசியக்காரங்களா வரீங்களே நீங்க? என்ன டெஸ்ட் பண்றதுக்கா? என்ன டெஸ்ட் பண்றதுக்கு வரீங்க போல இருக்கு. ராஜா. ஓகே, டெஸ்ட் பண்றதுக்கே பண்ணுவீங்க போல. 2006 ஜோசியத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க. நல்லது, பார்க்கலாமே. 5/3/2006 5/3 நல்ல இது. டேட் ஆஃப் பர்த், நல்ல டேட் ஆஃப் பர்த், உண்மையாவே நல்ல டேட் ஆஃப் பர்த் பார்ப்போம்.
இந்த 2 AM அப்படின்லாம் கொடுக்காதீங்க. கண்டிப்பா அது உங்க டைமிங் கிடையாது. சரிங்களா? இந்த 2 மணிக்கு நான் ஷார்ப் 6 மணிக்கு ஷார்ப்பா போனேன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு ரேர் கேஸ்ல உங்களுக்கு அப்படி இருக்கலாம். எனக்கு அது தோணல. சோ கொஞ்சம் அத பாருங்க. எந்த கோவில்பட்டி கோவில்பட்டி பாப்போமே. உங்க ஜாதகமா இத வந்துருச்சு பாருங்க. லக்னத்தில் லக்னத்துல எதுவும் இல்ல. லக்னம் நல்லா இருக்கு. தனுசு லக்னம், ராசி மேஷ ராசி. என்ன கேட்டிருக்கீங்க? செவ்வாய் தசை, குரு தசை, ராகு, சனி, என்னென்னமோ கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்கன்னு புரியல. உங்களுக்கு போறது செவ்வாய் தசை. செவ்வாய் திசையில குரு புத்தி போகுத. அதுலதான் அவ்வளவு தூரம் கேக்குறீங்களா? செவ்வாய் தசை. இப்போ செவ்வாய் தசையில உங்களுக்கு இன்னும் செவ்வாய் தசையில சந்திர இது கரெக்டா என்ன போயிட்டு இருக்கு? குரு குரு முடிஞ்சிருச்சே. செவ்வாய் தசை சனி சனி புக்தி போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? லக்னாதிபதி வக்கரம். லக்னாதிபதி வக்கரம் விஷயமே கிடையாதுங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. லக்னம் நல்லா இருக்கு. ஓகேவா? நல்ல பலன் கொடுக்குமானா அது என்ன மாதிரியான நல்ல பலன் அப்படின்றதுதான் ஒரு இருக்கு. உங்களோட ராசிப்படி பாத்தீங்கன்னா 2 படியும் பார்த்தா குரு உங்களுக்கு எல்லா வகையுமே ஒரு நல்ல இடமா தான் வர. என்னத்தான் அஷ்டமத்துக்கு வந்தாலும் அவர் உச்சமாக போறார். உங்க லக்னாதிபதி உச்சமாகிறார். அவர் உங்களுக்கு வக்ரமா இருக்காரு, வக்ரம் இல்லை, இதெல்லாம் வேணாம். அதெல்லாம் தசாபுக்தி தான் வேலை செய்யும். உங்களுக்கு குரு முடிஞ்சிருச்சு, சனி வந்துருச்சு, சனி புக்தி வந்தாச்சு. சோ இப்ப உங்களுக்கு வேலை செய்ய போறது என்ன? அதுதான் கேள்வி. செவ்வாய் சனி. இப்ப செவ்வாய் சனி காம்பினேஷன்ல ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு. வண்டியில கவனம், செலவுகள் வரும். அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம். உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்திட்டா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா போதுமானது. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சுக்கிரன் வீட்டுல இருக்கு. சோ ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, பெண்கள் கூட பிரச்சனை வரும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயே எதிர்த்து பேசுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். சோ அந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கும். அது முதல் விஷயம். 2வது, செவ்வாய் திசையில சனி புக்தி. செவ்வாய் சனி சனி உங்களுக்கு யாரு? 2, 3ஆம் தேதி. அப்ப உங்களுக்கு என்ன? கல்யாணம் இன்கமுக்கான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வரும். இந்த மாதிரி டைம்ல விஷயங்கள் வரும். செவ்வாய் புக்தின்றது உங்களுக்கு 11ஆம் புக்தி. அவர் எங்க இருக்காரு? 6ல இருக்காரு. சோ வேலை, கல்யாணம் எல்லாமே இந்த செவ்வாய் திசையில உங்களுக்கு நடக்கும். செவ்வாய் திசை, இந்த சனி புக்தி, அடுத்து வர புதன் புக்தி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. நல்ல பலன் தான். வக்ரம் அப்படின்றது உங்களுக்கு உங்க லைஃப் ஃபுல்லா இருக்க போகுது. அது தசாபக்திக்காக எல்லாம் கிடையாது. லைஃப் ஃபுல்லா இருக்க போகுது. வக்ரம் ஆனா என்ன பலன்? 10ல இருக்காம நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. குரு கேது யோகமா ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் உங்களுக்கு அது கோடீஸ்வர யோகத்தை தான். கோடீஸ்வர யோகம்னா நான் கோடீஸ்வரன் ஆவானா? நான் கிடையாது. ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்ல வருமானங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல வரும். சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. நல்லா இருப்பீங்க. நல்லாதான் இருக்கு லைஃப். டோன்ட் வரி. கொஞ்சம் கடன் வச்சுக்கோங்க. கடன் வாங்குற விஷயங்களை உனக்கு வச்சுக்கோங்க. போதும். விஜயகுமார் தானே? பார்த்துடலாம். விஜயகுமார் 8/8 பயங்கரமான டேட்ல பிறந்திருக்கீங்க. விஜயகுமார் 8/8/96. பாருங்க காம்பினேஷனே பாருங்க. செமையான காம்பினேஷன் உங்களுக்கு. 8/8/96 அப்படின்றது நல்ல காம்பினேஷன். 12:40 மணி அளவில் பிற்பகல் PM. ஓகே ரைட். இந்த பிற்பகல் முற்பகல் அதெல்லாம் யோசிக்கணும். இந்த டைம்ல சரிங்களா? ஏன் பெட்டரு செங்கல்பட்டு. செங்கல்பட்டு வரமாட்டேங்குதே. செங்கல் போனோமா? வெயிட் பண்ணுங்க.
செங்கல்பட்டு. இருங்க விஜயகுமார், உங்களுக்கு செங்கல்பட்டு வரல. சரி, நான் காஞ்சிபுரம் ஒரு இதுவா போடுறேன். சரிங்களா, ஈஸியா வர்றதா போடுறேன். அந்த டைம்ல ஒரே டிஸ்ட்ரிக்ட் தானே, பாத்துக்கலாம் விடுங்க. நான் வரல, வந்தா நம்ம இது பண்ணலாம். யாரது? கார்மேக ராஜா. நிறைய வாட்டி போட்டுருக்கீங்க. உங்க இது கமெண்டே எனக்கு அவ்வளவு வருது. பாத்துக்கங்க விஜயகுமார். துலா லக்னம், ரிஷபராசி, சுக்கரனோட முழு ஆதிக்கத்துல பிறந்திருக்கீங்க. சுக்கரனோட முழு ஆதிக்கம் 9ல சுக்கரன் செவ்வாய் நல்ல சேர்க்கை, 12ல எல்லாமே எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நிலை இல்லாத தன்மையா போகுது. அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனை. நிலையில்லாத மை அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க. 151 AM. ஓகே, 151 லக்னம் மாறல, பிரச்சனை இல்லை. கார்மேக ராஜா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விஜயகுமார், உங்களோட கேள்வி மெயினா என்ன பார்ப்போம். எங்க போச்சு உங்களோட கமெண்ட்? காணுமே. விஜயகுமார், கேள்வி தொழில் செய்யலாமா? என்ன மாதிரியான தொழில் செய்யலாம்? ஓகே, தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கிற, உங்களுக்கு நல்லா செட் ஆகிற தொழில்னு பார்த்தா செவ்வாய் சம்பந்தமான தொழில்கள். அதாவது ஒரு செவ்வாய் சம்பந்தமானா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட், ஆர் எதனா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில். இல்லை அப்படின்னா ஹோட்டல் நீங்க இது பண்ணலாம். ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது வந்து பேக்கரி மாதிரியான தொழில்கள் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணா கொஞ்சம் பெட்டரா. ஏன்னா வந்து 10ல சூரியன் இருக்காரு, கண்டிப்பா தொழில் நடக்கும். கவலைப்படாதீங்க, தொழில் ஆரம்பிப்பீங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆரம்பிக்கிறது அப்படின்றது செவ்வாய் சம்பந்தமான தொழில்கள், சுக்கரன் சம்பந்தமான தொழில். எனக்கு குரு சுக்கர சேர்க்கை, செவ்வாய் சேர்க்கை இருக்கு. சந்திரனோட ஆதிக்கமும் நல்லா இருக்கு. ஸோ அதனால உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்கான விஷயங்கள், ஒரு ஒரு அமேசான் செல்லர் மாதிரியான லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? தொழில் அந்த மாதிரி தொழில் செய்யலாம். ஆரம்பிக்கிறது அப்படின்னா, தொழில் ஆரம்பிக்கிறத நீங்க எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இப்போ ராகு தசை தான். கொஞ்சம் வேணும்னா வெயிட் பண்ணி 2027 ஜனவரிக்கு மேல கொண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கே இந்த ஒரு வருஷத்துல பாரு. ஏன்னா ரிஷபராசிக்கு இப்ப இயல்பாவே வந்து நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ரிஷபராசிக்கு நீங்க அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால ஒரு வருஷம் கிரவுண்ட் ஒர்க் பாருங்க. ஜனவரிக்கு மேல தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த ஜனவரியில 2027 ஜனவரி. ஓகேங்களா? பாத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது ஆதிரை. ஆதிரையா ஆத்திரையா? ஆதிரை தான் நினைக்கிறேன். ஆதிரை. ரெண்டாயிரத்தி 2025 10ஆம் மாசம். என்ன எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் 8ல பிறந்தவங்களா வந்திருக்கீங்களே, என்னது? ஞாயிற்றுக்கிழமை தான் இத்தனைக்கும், ஆனா 8ல இப்பதான் குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே, ஆதிரை ரைட். 2025 நான் கவனிக்கல, சாரி. PM நாமக்கல். குழந்தை நேரம் எப்படி இருக்குமா? நான் சிம்பிளா சொல்றேன், குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் பாக்காதீங்க. நான் இதை ஜாதகத்தை நான் போடல, ஓகேங்களா? ஏன்னா நான் கவனிக்கல. அது குழந்தைக்கு 2 மாசம் கூட ஆகல. ஒரு 3 மாசத்துக்கு மேல ஜாதகம் எப்படி இருக்கு எழுதலாமான்றதே பார்க்கணும். குழந்தைக்கு வந்து நேரம் எப்படி இருக்கிறத பொது வெளியில இப்படி வந்து போட வேணாம். சரிங்களா? நீங்க குழந்தைக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே கேட்க வேணாம். ஏன்னா ராசி லக்னம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 7 சனி இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கும்பம், மீனம், மேஷம் தான் 7 சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மிச்சப்படி எதுவும் இல்லை. குழந்தையோட இதை வந்து இதுல இந்த டைமுக்கு போட வேண்டாம். சரிங்களா? ஆதிரையுடைய அம்மாவும் ஏன் தெரியல, இதுல மன வருத்தம் வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி பொது வெளியில பிறந்த குழந்தையோட ஜாதகம் போடலாம்.
இது என்னுடைய தாழ்மையான. சரிங்களா? அடுத்தது நீங்க வேணும்னா தனியா இது பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுவே ஃபீஸ் கூட வேணாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான இருக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா? வாட்ஸ்அப்ல கூட கேளுங்க, பொதுவா சொல்றேன். இது பொதுவெளி. இதுல குழந்தையோட ஜாதகம், குழந்தை பத்தியோட ஜாதகம் வேணும். சரிங்களா? அடுத்து கார்த்திக். ஆதிரையோட பெற்றோர் வாட்ஸ்அப்ல கூட எனக்கு நீங்க அனுப்புங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு என்னன்றத கூட உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதுல வேண்டாம். சரிங்களா? கார்த்திக் 1985. என்ன சம்பந்தம்? திருமணம் சம்பந்தமாவா? திருமண வாழ்க்கையை சம்பந்தமாவா? என்ன கேள்வி? மேரேஜ் வாய்ப்பு உள்ளதா? டைம் இன்னும் மேரேஜ் ஆகலை. உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்குமே, மிஸ் பண்றீங்க போல. 10:30. திருச்சி. திருச்சிராப்பள்ளி ஃபுல்லா போகணும். பார்த்துக்கோங்க. கார்த்திக், உங்களோட ஜாதகம் அதான் லக்னத்துக்கு 7 தனிச்ச குரு வேற நீசமா இருக்கார். சுக்கிரனும் கேதுவோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு. பாவமும் கெட்டுருச்சு, கிரகமும் கெட்டுடுச்சு, இடமும் கெட்டுடுச்சு. இப்படி இருந்தா என்ன பண்றது? சூரியனும் நீசமா இருக்கு. என்ன பண்றது? கார்த்திக், ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் முடிஞ்சா பண்ணுங்க. சரிங்களா? வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க ஒரு வாட்டி. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் வாங்க. சரிங்களா? அந்த வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு இடம் போயிட்டு வாங்க. அதே போல நெமிலியில பாலாவுக்கு போயிட்டு வாங்க. இது உங்களோட இது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கான்னு பரிகாரம் சொல்றேன். பரிகாரம் இதுல நான் லைவ்ல சொல்ல மாட்டேன். இது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஓகே, ரொம்ப இதுவா இருக்கு ஜாதகம், கொஞ்சம் மோசம்தான். அது நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. 85ல பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. வாய்ப்பு இருக்கானா ஒரு 20% வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு தசாபுக்தி சனி தசை 7ஆம் அதிபதி தசை 43 இருக்கு. அந்த 7ஆம் அதிபதி தசை இருக்கிறதுனாலையும் 2030 வரைக்கும் புதன் புக்தி தான் நடக்குது அப்படின்றதுனாலையும் உங்க லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி. சோ இந்த 2 விஷயமும் இருக்கிறதுனால முயற்சி செய்தால் நிச்சயம் திருமணம் நடக்கும். 20% வாய்ப்பு இருக்கு. டைம் எப்ப அப்படின்னும் போது அதிகபட்சமா 2030, குறைந்தபட்சம் வரும்போது வராரு, குரு பார்ப்பார். சோ இந்த வருஷம் தீவிர முயற்சி பண்ணுங்க. எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? நான் சொன்ன அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வரணும். ஓகே, போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வரணும். அது உங்க நட்சத்திரமா இருந்தா அந்த நட்சத்திரத்துல பண்ணுங்க, ரொம்ப பெட்டர். சரிங்களா? கார்த்திக், வாழ்த்துக்கள். அடுத்தது பார்ப்போம். வேற யாரு? ரமேஷ்குமார், ஹாய். ஹாய் போட்டீங்க, எதுவும் போடலையே யாருக்குமே. சரி, அடுத்த கீழே போட்டிருக்கீங்களா பார்ப்போம். ஜெகதீஸ்வரன், ஜெகதீஸ்வரன் என்ன கேள்வி? 2002. ஆனா என்னங்க இது 2002, 2005, 2006ன்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப 2002ல பிறந்தவங்களும் வயசு ஆயிடுச்சா? அவ்வளோ இப்ப எங்களுக்கு என்ன வயசாகிறது? வயசாயிட்டேதான் போது போல இருக்கு. ரைட்டு, மனச குழந்தையா வச்சுக்கீங்க. யாரானாலும் வயசானா வேற என்ன பண்றது? அடுத்து பிறந்த நேரம் 10:17. ஏமா பியமா ஏம். கம்பெனி மாற்றம் எப்போது நடக்கும்? விழுப்புரத்துல. விழுப்புரம் பாருங்க, விழுப்புரம்
கம்பெனி மாற்றம், வேலை மாற போறீங்களா? வேலை மாற போறீங்கன்னா ராகு வேலையை காட்டுதுன்னு அர்த்தம். பாத்தீங்களா? லக்னத்துக்கு 12ல அத்தனை கிரகம், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு. டபுள் மைண்டுங்க நீங்க. அதுவும் ஸ்டெபிலிட்டியே இல்லாத மைண்டு. ஒரே மைண்ட்ல இருக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்துல டைலமாலேயே இருப்பீங்க. வேலைக்கு எந்த வேலைக்கு போனா வேலை எதுக்கு அந்த வேலைக்கு வேற எங்கன்னா போயிடலாம்னு தோணும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது வேற. ஒண்ணே ஒண்ணுதான், வேலை கிடைக்காம விடாதீங்க. கேது வேலையை கொடுக்காது. இன்னொரு வேலை கிடைச்சா விடுங்க, கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். இருக்கிறத சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு நடக்கிற இப்படி திசை குழப்பிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ராகு திசை குழப்பிக்கிட்டே இருக்கும். குரு புக்தின்றதுனால வேலை கிடைக்கும். மார்ச் 2026 எந்த வேலையானாலும் சனி புக்தி வந்ததுக்கு அப்புறம் மாறாதீங்க. அதே கம்பெனில கொஞ்சம் கஷ்டப்படுங்க, டெவலப்மெண்ட் வரும். சரிங்களா? இங்க அவரோட இதுவே காணுமே. காமேஸ்வரி பாலசுப்ரமணியம் யார்? ஜெகதீஸ்வரனுக்கு கேட்டிருக்கீங்க. சோ ஜெகதீஸ்வரன் அவருக்கு தான் சொல்றேன். சோ இதுதான் வேலை மாற்றம், கம்பெனி மாற்றம் கிடைக்கிறதுக்கு இந்த மார்ச் மாசத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கிங்னா கஷ்டம். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். விஷால், வணக்கம் சார். வேதிகா நேம். ஓகே, வேதிகா. என்ன கேள்வி வேதிகா? ஜாஃப்னால இருந்து கேக்குறீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஃப்னா வரைக்கும் இருக்கீங்கன்னு தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, ஜோதிடம் ஜாஃப்னா வரைக்கும் போயிருக்கு. ஜாஃப்னாலையும் ஜோதிடம் இருக்கு. ரைட். 4:55. என்ன கேள்வி உங்களது? திருமணம் எப்போது நடக்கும்? பேரண்ட்ஸ், ஓகே, நீங்களே கேக்குறீங்க. பேரண்ட்ஸ் இப்போ லவ் அக்செப்ட் பண்ணல, எனக்கு கட்டாயம் நடக்குமா சார்? ஓகே, எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க பாரு. ஒரு கேள்வின்னு சொன்னா அவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. எல்லாம் ஒரே கேள்விதான். ரொம்பலாம் இல்ல, லவ் மேரேஜ் நடக்குமா, அவ்வளவுதானே. இன்னும் 5 கிரகமா வரீங்க எல்லாரும். 8ல 5 கிரகம். அசிங்கமானம் நிறைய படுற ஜாதகம். இன்னொருத்த செய்யற தப்புகளா நீங்க பேச்சு வாங்கிட்டு இருப்பீங்க, வேற ஒருத்த செய்யற தப்புக்கு நீங்க மாட்டிப்பீங்க. அதே போல லவ் பொறுத்த வரைக்கும் சேம் கேட்டகரி. ஒன்னே ஒண்ணுதான், இது உங்களுக்கு 2வது லவ்வா பாருங்க. இது உங்களுக்கு 2வது லவ்வா இருந்தால் முதல் லவ் கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். 90% கஷ்டம், 10% தான் வாய்ப்பு. 2வது லவ்வா இருந்தா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும். சரிங்களா? அதுவும் பேரண்ட்ஸோட அனுமதியோட நடக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் உச்சம், அது ஒண்ணுதான் ஆட்டி படைக்கும். சுக்கிரன் உச்சம், தசா புக்தி புதன் தசை கேட்கவே வேண்டாம். அவ்வளவுதான். இவ்வளவு நாள் சுக்கிரன் இருந்தது. சோ இப்ப சுக்கிரன் புதன் சுக்கிரன் லவ் ஃபெயிலியரோ, இல்ல லவ்ல ஒரு ஏமாற்றம், இல்ல அதுல கிடைக்காத விரக்தியோ ஏதோ. சோ நீங்க பண்ண வேண்டியது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்தா 10% சான்ஸ் இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது, கம்மியா தான் இருக்கும். செகண்ட் லவ்வா இருந்தா பேரண்ட்ஸ் சப்போர்ட் நடக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. காமராஜா என்ன இத்தனை வாட்டி கொடுத்துருக்கீங்க? சாரி ராஜா, கார்மேக ராஜா, சாரி. இத்தனை வாட்டி ஒரே ஆள் கொடுத்துட்டு இருக்கீங்க. வேதிகா, கவலைப்படாதீங்க. 10% சான்சஸ் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், சுக்கிரனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. மோஸ்ட்லி பிங்க் கலர், லைட் கலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. நல்ல நம்பிக்கையோட இருங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? செகண்ட் மேரேஜ் இருந்தா கண்டிப்பா ஷுவரா சொல்லிடலாம் ஓகே ஆயிடும். ஃபர்ஸ்ட், அதாவது செகண்ட் லவ்வா இருந்தா மேரேஜ் ஈஸியா ஓகே ஆயிடும்.
ஃபர்ஸ்ட் லவ்க்குனா ஒரு 10% தான் சான்ஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து ரமேஷ்குமார், ஹாய் சார், வென் இஸ் த மேரேஜ்? How will be my life? புதன் கேது தசா will give மகா தியான் தனயும். நீங்களா கேட்டுக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுதான் வரீங்க அப்ப. ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துதான் கேக்குறீங்க. சந்தோஷமா இருக்கு, உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜோதிடம் இப்படிப்பட்டது, ஒரு கலை. அத வெறாம நீங்க மூட நம்பிக்கை இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எது எது மூட நம்பிக்கையா வச்சுக்கணும், எது இதுன்றது. மூட நம்பிக்கைன்னு தோணுச்சுன்னா உள்ள இறங்கி பார்க்கணும். இறங்கி பார்த்தும் அது மூட நம்பிக்கையா தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. பட் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், ஜோதிடம் அப்படின்றது பொய்ன்னு நினைச்சு உள்ள வந்தவன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஜோசியம் கத்துக்கிறது தப்பில்லை, நல்லதுதான். பட் ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுதான் அந்த விஷயம். ஹீரோ பார்ப்போம். ரமேஷ்குமார், வென் இஸ் த மேரேஜ்? ஹவு வில் பி த மேரேஜ்? முதல்ல மேரேஜ் பார்ப்போம், அப்புறமா ஆமா. நீங்க 2009 தானே பிறந்தீங்க, எதுக்கு இப்போ அவசரம்? 2009 என்ன 19, 20 வயசே இன்னும் ஆகல, அதுக்குள்ள கேக்குறீங்க. சார் 2000? சாரி 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 ரமேஷ், 2000 நான் 2009 நினைச்சிட்டேன். அதுதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். என்னடா 2009 மட்டும் இன்னும் 17 வயசே ஆகலையே, அதுக்குள்ள என்னடா அப்படின்ட்டு. ரைட் 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 ஓகே ஓகே ரமேஷ், சரி பாத்துடலாம் இருங்க. ரமேஷ் டாப் ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா? ஓகே ரைட், பாத்துக்கலாம். இருங்க, உங்களோட இது எங்க போச்சுன்னு இல்லையே. ரமேஷ் ரமேஷ் எங்க போயிடுச்சுன்னு தெரியல, அதுக்குள்ள ஓகே ஓகே இந்த பாத்துடலாம் ரமேஷ். அதான் சிலது இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுது, மற்றபடி டைம் அதெல்லாம் கரெக்ட். ஓகே ஓகே, உங்க ராசி கட்டம் பாருங்க. 2000 பிறந்தீங்கன்னு நீங்க கேக்குறது ஓகே, 27 வயசு ஆகுது, ஓகே கேட்கலாம். சுக்கிரன் ராகு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு, குரு வர போறாரு. 7ஆம் அதிபதி திசை நடக்குதா? என்ன திசை நடக்குது? சனி திசை. லக்னாதிபதி திசை பிரச்சனை இல்ல. லக்னாதிபதி திசையில என்ன ஓடுது? சனி சூரியன். சூரியன் வரப்போது. சுக்கரன் 2026 கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பாத்தீங்க. 2026 நல்லது, கல்யாணம் பண்ணிடுறது நல்லது. 2026 பண்ணிடுங்க, நல்லது. தனயோகம் கேது இஸ் ஆஸ்பெக்டட் பை 2, 9. ஜோதிடம் படித்திருக்கீர்கள், படிச்சிருக்கீங்களே, படித்துதான் வந்திருக்கிறீர்கள். ரமேஷ் உங்களுக்கு தெரியும், அப்ப நான் என்கிட்ட கேட்டு என்ன? இதோ வரப்போகுது தசாபுக்தி, உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிட்டு இருக்கோம். கரெக்டா ஓடிட்டு இருக்குது சனி திசை. சனி திசையில சுக்கர புக்தி ஓடுது. இதுக்கு மேல என்ன நடக்குது? கல்யாணம் கண்டிப்பா ஆயிடும், கவலையே படாதீங்க. தனயோகம் அப்படின்னு வரும்போது 2ஆம் தேதி 4ல இருக்காரு. நீங்க கேட்ட அதே இது 2ஆம் தேதி 4 கூட இருக்காரு. சோ 2ஆம் தேதியும் கணக்கு பண்ணணும். கூடவே நீங்க கேட்கிற மாதிரி கேதுவோட ஆஸ்பெக்ட் அப்படின்றது மகாதேவ் கேதுவோட ஆஸ்பெக்ட். புதன் அண்டு கேது தசா உங்களுக்கு சனி. இருங்க 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 ஒரே நிமிஷம் இருங்க. சனி தசை தான் ஓடுது, புதன் தசை ஓடலையே ரமேஷ். ரமேஷ் உங்களுக்கு புதன் தசை ஓடல ரமேஷ், டைமிங் கரெக்ட் தானே பாத்துக்கங்க. இருங்க வரேன், உங்களுதுதான் கொஞ்சம் அப்படியே குழப்பத்தை வெயிட் பண்ணுங்க. 10/7/2000
9 ஓகே. உங்களுக்கு இப்ப புதன் திசையில வருமான்னு கேட்டீங்க. புதன் கேதுவோட காம்பினேஷன் வாய்ப்பு இருக்கு. தனயோகம் நல்லா கவலைப்படாதீங்க. முதல்ல முடியட்டும். சனி தசை முடியட்டும். சனி தசை நமக்கு நிறைய பாடங்கள் கொடுத்ததோட அந்த பாடத்தை நமக்கு தனயோகத்தை உருவாகும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கும். காசு பண்றது பிரச்சனை இருக்காது. நல்லா சம்பாதிப்பீங்க. நல்லா இருப்பீங்க. கவலையா பேசுறீங்க. சரிங்களா? அடுத்து யாரு? சந்தியா இல்ல. ஓகே. கார்மேக ராஜா. ஷைனி ராஜா. யாரது? ஷைனி ராஜா விஜி. நீ ஏற்கனவே கேட்டீங்க போல இருக்கே. பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கும் விஜி? ஏற்கனவே உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. பார்க்கலீங்களா உங்களுக்கு? பார்த்த ஞாபகம் இருக்கிறதே. 6:20 டைமிங் 8:38. நாகர்கோவில்ல இருந்து ஒரு 3 பேர் வந்து கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நாகர்கோவில் இல்ல, ஒருத்தரே மாறி மாறி வந்து கேக்குறீங்க. எனக்கு தெரியல. பாருங்க, முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் 2ல கேது. சோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஜனவரி கொஞ்சம் ஷார்டேஜ் தான். கைக்கு கடிக்கிற மாதிரிதான் உங்களுக்கு காசு வரும். கைக்கு கடிக்கிற மாதிரிதான் உங்களுக்கு காசே வரும். சரிங்களா? சோ நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். உங்களுக்கு வர காசை நீங்க கையில வச்சுக்காது. ஒண்ணு வீட்டுல யார்கிட்டயா கொடுங்க, இல்ல வீட்டுல இன்னொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க. அந்த பேங்க் உங்களோட மொபைல்ல லிங்க் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு காசை நீங்க சேர்க்காது. காசை நீங்க சேர்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா செலவாகும். ஒரு 5000 ரூபாய்க்கு சிறுக 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 சேர்த்துட்டு வருவீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்த்துட்டு வருவீங்க. ஆனா அப்படியே அது வேற எதனா செலவு போயிடும். தேவையான செலவு போயிடும். காசு தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலா காசை சேர்க்காம வேற கையில சேரு. ஒரு சீட்டா வெளியே போடணும். இல்ல அந்த மாதிரியான வேற வகையான சேவிங்ஸ் போடுவாங்க. ஆனா அது உங்க பேர்ல வேணும். நீங்களா பண்ற மாதிரி வேணாம். ஏன்னா செவ்வாய் நீசமா இருக்கு. 10வது தேசம் தனகால 12ல மறைவு. மறைவுன்றதுனா மறைமுக வருமானம் கிடைக்கும். மறைமுக வருமானம் போது என்ன, ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட் பண்ணி வச்சு அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் ஆர் ரெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் மறைமுகமான வருமானம். இப்படியா இந்த மாதிரியான சந்திரன் சனி சேர்க்கை. சோ லக்னாதிபதியும் சனியுமே சேர்ந்திருக்காங்க, 8ஆம் அதிபதியும். சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, வெளிநாடு போற வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில கிடைக்கும். சரிங்களா? வெளிநாடு வெளிமாநிலம் போற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல நீங்க மறைமுகமான இந்த ஷேர்ஸ், கேம்பிளிங்லாம் ட்ரை பண்ண பார்ப்பீங்க. சோ அதனால இதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இந்த லாட்டரி, கேம்பிளிங் விஷயத்துல வரும் உங்களுக்கு. ஆனா கொஞ்சம் ஜாகிரதையா இருக்குது பெட்டர். சரிங்களா? அதனால நீங்க அதை கொஞ்சம் பார்த்து வரும். மறைமுக வருமானம் தான் உங்களுக்கு வருமானமே. இப்ப கூட நீங்க போட்டிருக்கலாம் கேம்லிங் ஆறு ஷேர்ஸா கூட, அதுவும் வந்து உங்களுக்கு மறைமுக வருமானம் தான். ஆறு வட்டி கடனுக்கு கூட வட்டி இருக்கீங்க, அப்படி விட கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வரும், ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அகலக்கால் வைக்கணும். ஓகே. சரிங்களா? அடுத்த பெயர் நரேந்திரன் பலராமன். ஏற்கனவே இந்த பேர் இதுபட்ட ஞாபகமாவே இருக்கு. ராஜா ராஜா பிறந்த தேதி 1980. கொஞ்சம் இது போட்டிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்த்துட்டு வர முடியும் கண்டிப்பா. இன்னும் ஒரு 10 முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறேன். எடுத்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? கொஞ்சம் கடை டைம் இல்லை. சரிங்களா? ரொம்ப நேரம் நிறைய விஷயம் சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் கடன்னு பார்த்துருக்கோம். எனக்கு எடுத்ததுல இருந்து கடன்னு போனோம்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். நான் கொஞ்சம் பொறுமையா கும்பகோணம் பார்த்துருவோம் வாங்க. 4:10 AM. சூரிய திசை எப்படி இருக்கும், வேலை மாற்றம் எப்போது நடக்கும்? நீங்களே பல கேள்வி கேட்டாச்சு. சூரியன் உங்களுக்கு யாரு? 5ஆம் அதிபதி. 5ல 4 கிரகம். சூப்பர். இப்படிதான் இருக்கணும். சூரிய திசை நல்லா தான் இருக்கும். நல்லாதான்.
ஏன்னா உங்களுக்கு சூரியன் சந்திரன் ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். வேற யார் யார் இருக்காங்க? செவ்வாய் குரு சனி அண்ணன் அப்படியே லைனா இருக்காங்க. 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டம் தான், கொஞ்சம் அதிர்ஷ்டம் தான். சோ நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில வேலை மாற்றத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை மாற்றம் 26 பிப்ரவரிக்கு மேல கிடைக்கும். சந்திரன் மாற வைப்பார். சரிங்களா? சூரிய திசையில வேலையை விட்டுறாதீங்க, வேலை கிடைக்காது. ஓகேவா? சந்திரன் மாற வைப்பார். பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் தாக்கு இருங்க, கண்டிப்பா நல்லா கிடைக்கும். சரிங்களா? ராஜா வாழ்த்துக்கள். அடுத்தது கோகுல் கிருஷ்ணா, கோவை. ஒர்க் ரொம்ப டென்ஷனா இருக்கு. காலேஜ் லீவ் எடுத்து சின்ஸ் நவம்பர் ஒர்க் போறேன். அது ஓகே. ஒர்க் காலேஜ் பிஜி டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா? வீட்டுல மேரேஜ் பண்ணலாம்னு இருக்காங்க. இவ்வளவு பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க. பெருசா கேட்டுட்டே போறீங்க. சிம்பிளா கேள்வி கேட்டுருங்க. மேரேஜ் பண்ணணும்னு வீட்டுல இது பண்றாங்க, பிஜி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேலையும் பண்ணிட்டு எதையும் பண்ண முடியல. அதானே பாப்போம். கரஸ்ல படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பிஜிஏ. 4/13 ரைட். 1999 பிறந்திருக்கீங்க. 6/8 AM. ஓகே. கோயம்புத்தூர் பார்த்துடலாம். கோகுல் கிருஷ்ணா, பிஜி டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா? வீட்டுல மேரேஜ் இருக்காங்க, என்ன பண்ண? வாட் டு டூ கேக்குற வார்த்தை தான் இங்க எல்லாருக்கும் வருது. அதான் லக்னத்துல கிரகம் சூரியன் புதன் எல்லாமே அப்போ ஒரே டைம்ல 4-5 விஷயங்கள் செய்யற மாதிரி இருக்கு. தொடர்பு இதுவாக இருக்காரு. பிஜி டிஸ்கண்டினியூ பண்ணீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அது காரணம் லக்னத்துக்கே சனி இப்போ உபச்சாரத்துல வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். கூடவே சனி புதன் விடாதீங்க. புதன் புத்தி தான் போயிட்டு இருக்கு. ஜூலை வரைக்கும் புதன் புத்தி இருக்கு. எதுக்கு விட முடியும்? அடுத்து கேது வேற. பிஜி எதுக்கு நீங்க விடுறீங்க? முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து 2027 நான் தயவு செய்து சொல்றேன், 2027 ஆகஸ்ட் வரைக்கும் கல்யாணம் பண்ணாது. வேணாம். பண்றதா இருந்தா வர மார்ச்குள்ள பண்ணிடுங்க. ஒண்ணு வர மார்ச்குள்ள பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துல மார்ச்சுக்குள்ள நீங்க பண்ணல, இல்ல ஜூலைக்குள்ளயாச்சும் மினிமம் பண்ணிடணும். அப்படி பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு 2027 ஆகஸ்டுக்கு மேல கல்யாணம். அவ்வளவுதான் கோகுல் கிருஷ்ணா. ஓகேங்களா? பாத்துக்கலாம். அதனால வேலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஜி முடிச்சிருக்கீங்க, ஏன்னா நல்லா இருக்கு டைமிங். ஸோ டிஸ்கண்டினியூ எல்லாம் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணுங்க. மேரேஜ் மட்டும் 3 வருஷம் இது பண்ணிட்டு சுக்கர புக்தி ஆரம்பிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கேது ஒரு நல்லது இல்லை. அதுக்காக சொல்றேன். சரிங்களா? அடுத்து சாமிநாதன். நாதன் பேரு போட்டிருக்கீங்க. சாமிநாதனா நாதனா இது தெரியல. 1995. நாதன் 1995 6 2ஆம் தேதி. ஓகே. 10/22. பாருங்க. 10:22 PM. எந்த ஊரு? மதுரை. உங்க ஜாதகம் வந்துச்சு. திருமணம் வரும் எப்படி அமையும்? தயவு செய்து சொல்லுங்கள். உங்கள் சேவை தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். பண்ணிடலாம். நன்றி. அரசு வேலை முயற்சி. அரசு வேலைக்கு முயற்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க. சிம்பிள். ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரை பண்ணாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா சனி 3ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரை பண்ணா கிடைக்காது, கஷ்டம். சோ அந்த முயற்சியை சென்ட்ரல் கவர்மெண்டா ட்ரை பண்ணி பாருங்க, சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துக்கு குரு வர போறாரு. இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வேலை, கல்யாணம் ரெண்டுமே நடக்கும். மே அல்லது ஜூன் அல்லது ஜூலை இந்த 3 மாசத்துல வேலை, திருமணம் ரெண்டுமே இதுவாகும். வேலை கிடைக்கிற கிட்டக்கதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இல்ல கல்யாணம் ஆரம்பிச்சு
இவ்வளவுதான் உங்களோடது. அரசு வேலைக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வேலை கண்டிப்பாக கல்யாணத்துக்கு கிட்டக்க தான் கிடைக்கும். வேலை அமைஞ்ச உடனே கல்யாணம், இல்ல கல்யாணம் அமைஞ்ச உடனே வேலை. இதுதான் உங்க ஜாதகம். சரிங்களா? தைரியமா இருங்க, நல்லா வரும், கவலையப்படாதீங்க. வாழ்த்துக்கள் நாதன், வாழ்த்துக்கள். ராஜா, சாமிநாதன், பிரசாத் எல்லாருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். கார்த்திகேயன் நம்பத்தூர், நல்ல காலம் இப்போது சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இதோ சொல்லிடலாருங்க, இப்பதான் கல்ல படுது, சாரி. கார்த்திகேயன், டேட் ஆஃப் பர்த் 21/9/1980. கார்த்திகேயன் இருக்கீங்களா? இதோ பார்த்துட்டேன் இருங்க. இதோ உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. பிறந்த ஊர் டைம் என்ன? 2:55 AM. ஓகே, எந்த ஊரு? கோயம்புத்தூர். நல்ல காலம் எப்போது வரும்? நல்ல காலம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எதுக்காக பரம்பொருளும் பஞ்சமும் ஏதோ ஒரு வகையில என்கிட்ட வர ஜாதகங்கள் அது ஒரு பிரச்சனைகள் இருந்து தீர்வாகிற காலம் அதான் வரும். அது ஒரு இறையொருள் தான். லக்னத்துல சுக்கிரன் குரு வரத்துக்கு கவலையும் சுக்கிரன் வேலையை குரு செய்ய வைப்பார். சுக்கிரன் ராகு பணத்தை போய் லாக் ஆயிருக்கும். கார்த்திகேயன் பணம் போய் லாக் ஆயிருக்கும். 21 செப்டம்பர் பணம் எங்கன்னா கொடுத்துருப்பீங்க, யாருக்காவது வாங்கி கொடுத்துருப்பீங்க, பணம் லாக் ஆயிருக்கும். கரெக்டா ஒரு ரிப்ளை போடுங்க. கார்த்திகேயன் இதுல இருந்தா ஒரு ரிப்ளை போடுங்க. எஸ் என்ன ஏதுன்னு ஒரு ரிப்ளை போடுங்க. சரிங்களா? ஓகே, சுக்ரன் ராகு லக்னத்திலேயே சேர்க்க 2ஆம் இடத்துல குரு. சோ எங்கேயோ காசு கொடுத்துருக்கீங்க, இல்ல கடன் வாங்கிருக்கீங்க. சந்திரனுக்கு இது வேற சேர்க்கை. லக்னாதிபதியே கேதுவோட வேற சேர்ந்திருக்காரு. கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, அது முடிஞ்சிருக்காது. இல்ல பணத்தை வாங்கிட்டு இதுவா இருக்கும், இல்ல பணத்தை கொடுத்து லாக்கா இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இதுவா இருக்கும். நல்ல காலம் எப்ப பிறக்கும்ன்ற லெவலுக்கு இருக்கு இல்லையா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்ல காலம் பிறக்குது. இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் தான். கவலையே படாதீங்க. மகரத்தை விட்டு சனி போயாச்சு. முழுக்க முழுக்க மகரத்தை விட்டு சனி போயாச்சு. கவலைப்படாதீங்க, 7.5 சனி முடிஞ்சுது. சரிங்களா? 7.5 சனி முடிஞ்சுது. கூடவே குருவும் கோச்சாரப்படி உடைய லக்னத்துக்கே 7ஆம் இடத்தை பார்க்குறது. ஸோ தொழில் விருத்தி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அதுவும் சிம்மத்து குரு வரும்போது இன்னுமே உங்க லைஃப் இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கும். சரிங்களா? சோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கு, கவலைப்படாதீங்க. மெயினா ஒரு விஷயம் சொல்றேன், காலாஸ்திரி போயிட்டு வாங்க. சரிங்களா? காலாஸ்திரிக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா போயிட்டு வரணும். கார்த்திகேயன் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா பாருங்க, லைவ் கண்டிப்பா பாருங்க, லைவ்ல இருக்கும். ஓகேவா? சரிங்களா? ஏன்னா இது வேற எப்படி இது தெரியும் தெரியல. ஆடியோஸ் எல்லாம் சரியா கேக்குதா? யாரோ எனக்கு இது பண்ணிருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்ப யாரோ கால் பண்றீங்க, யாரும் பண்ணாதீங்க. சரி கார்த்திகேயன், மெயினான விஷயம் உங்களுக்கு வேற என்ன கேள்வி இருந்தா சொல்லுங்க. ஏன்னா மெயினான இப்ப இதுதான் உங்களுடைய பெரிய ப்ராப்ளத்துல இருந்து வெளில வர இருக்கீங்க. சுக்கிரன் ராகு லக்னத்திலேயே இருக்கு, லக்னத்துக்கு குரு வராரு. கண்டிப்பா உங்க பிரச்சனைல இருந்து ஒரு இருள்ல இருந்து ஒளிக்கு வர இதுவா இருப்பீங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? நல்ல காலம் எப்ப பிறக்கும்? பிறந்துடுச்சு, கவலையே படாதீங்க, பிறந்துடுச்சு. தசாபுக்திகளும் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா திசை. உங்க லக்னத்துக்கு 6ஆம் திசை. கடன்ல மாட்டியிருப்பீங்க, அது ஒண்ணுதான். மிஞ்சி போனா இந்த ஒரு வருஷம் பல்ல கடிச்சுட்டு இருந்துருங்க. சரிங்களா?
இந்த ஒரு வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்துருங்க. பல்ல கடிச்சிட்டு இந்த ஒரு வருஷத்தை தள்ளிடுங்க. உங்களுக்கு அடுத்த இது உங்களுக்கு எல்லாமே நல்லா முடிச்சு உங்களுக்கு ஆரம்பிக்கிற சனி திசை நல்ல பெரிய யோகம். சரிங்களா? அவ 8ஆம் திசை இதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு சனி நல்லாவே இருக்காரு. சனி நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்காரு. புதன் வீட்டுல இருக்காரு. உச்ச புதனோட இருக்காரு. சோ எல்லா விஷயத்தையும் நல்லா எடுத்துருக்காரு. ஒண்ணுதான் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதானே தவிர்த்து குரு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து வந்துட்டார். குரு தசையும் முடிய போகுது. ஓகேங்களா? சரிங்களா? உங்களுக்கு குரு தசையும் வரப்போகுது. குரு தசையும் முடிய போகுது. சனி தசை தான் வரப்போகுது. 8ஆம் திசைன்னு பயப்பட வேண்டாம். நல்லாதான் இருக்கும். நல்ல காலம் ஆரம்பிக்கிற காலகட்டத்துல இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. நல்லதே நடக்கும். சரிங்களா? கார்த்திகேயன் வாழ்த்துக்கள். அடுத்தது யாரும் பார்ப்போம். நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு எப்படி நான் பார்க்க போறேன்னு தெரியல. உண்மையா சொல்லணும்னா நிறைய வந்திருக்கு. எனக்கு இவ்வளோ ரிப்ளை வந்திருக்கு. நான் எப்படி இது பண்ண போறேன்னு தெரியல. ஏன்னா ஒன்னொன்னாதான் நான் பார்க்க முடியும். என் கண்ணுல படுறதுதான் நமக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. கௌசல்யா என் கண் கோச்சிக்க வேணாம். என் கண்ணுல படுறத நான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா முடிஞ்சா நாளைக்கும் லைவ் வர ட்ரை பண்றேன். ஏன்னா நாளைக்கே வர முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் வேலைகள் அப்படி இருக்கு. நாளைக்கே வர ட்ரை பண்றேன் மேக்சிமம். சரிங்களா? மிச்சவங்க எல்லாருக்கும் அந்த டைம்ல சொல்லிடலாம். ஏன்னா முன்ன வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா ட்ரை பண்றோம். மணி வேற 10:30. அதான் உங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். 10:45 வரைக்கும் பார்க்கலாம். அது வரைக்கும் எத்தனை பேருக்கு சொல்றோமோ பார்ப்போம். அவங்களுடைய இன்னைக்கான பரம்பொருளுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கௌசல்யா தேதி இதெல்லாம் பார்த்துக்கங்க கரெக்டானு. சிம்ம லக்னம் 9. நான் அரசு பணிக்காக முயற்சி செய்து வருகிறேன். 2026 அரசு வேலை எனக்கு கிடைக்குமா? சூரியன் லக்னத்துல எது இருக்கு? சனி அங்கதான் இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சூரியன் இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும். சாபுக்தி கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். புதன் தசை தான் கிடைக்குமே. ஏன் அதெல்லாம் போகணும்? வருஷத்துல எதனா மிஸ் பண்ணிட்டீங்களா? கௌசல்யா குரு தசை, புதன் தசை, குரு புக்தி முடிஞ்சிருச்சு. சனிதான் கிடைக்கும். அதாவது பீப்புளை மீட் பண்ற மாதிரி, மக்களை மீட் பண்ற மாதிரியான இதுவா நீங்க இது பண்ணுங்க. பிஏஓ நம்ம விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். 2026 குரு வராரு. சனியும் நல்லா இருக்காரு. சனியோடது உங்களுக்கு அமர்வமா இருக்கு. 6ஆம் அதிபதி 6ல கேது வருதாங்க. 6ல கேது உங்களுக்கு. அது ஒண்ணுதான் உங்களுக்கு முயற்சிக்கு தடை கொடுத்துட்டே இருக்கு. ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. எல்லா விஷயத்துக்கும் விநாயகரை விட்டுறாதீங்க. சரிங்களா? விநாயகரை விடாம வந்துடுங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்லயே வெற்றிலை வழிபாடு வீடியோ போடுறோம். கேதுவுடைய தடைக்காக வேணாம், உங்களுக்காக பாருங்க. சரிங்களா? அந்த வெற்றிலை வழிபாடு சொல்லியிருப்பேன். அதைபடி பண்ணுங்க. அதைபடி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கும். ஏன்னா எல்லா இதுவும் தடைகள் விலகுது. சனி இதுவாகுது. ராகு நல்லா இருக்கு. லக்னத்துல கேது உச்சாரப்படி லக்னத்துல கேது, ஜனல் 6ல கேது. சோ வேலையை தர பண்ணிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் விடாம முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் ஒரு தீவிர முயற்சி அப்படின்றது உங்களுக்கு தேவை. சரிங்களா? அதை மட்டும் பாத்துக்கங்க. நல்லா இருக்கும் கௌசல்யா. ஓகேங்களா? அடுத்தது யாரு? கோகுல் கிருஷ்ணா டாக்டர் இருக்கீங்களா? டாக்டரா இருக்கீங்கன்னா பிஜி வேணாம் கிருஷ்ணா. ஏன்னா நீங்க பிஜில நல்லா இருக்கு. உங்களுக்கு நான் பார்த்த உங்க ஜாதகம் நல்லா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நெட்டி முட்டி எவ்வளவு இதோ பண்ணிடுங்க.
சரிங்களா? என்னோட தாழ்மையான அட்வைஸ், கொஞ்சம் கஷ்டப்படுற காலம் தான். நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயமே எதுக்குன்னா, கஷ்டப்பட்டு நம்மள வருத்திக்கிட்டு செய்யறது தான். அப்போ இதுதான் உங்களுக்கு பரிகாரமே செய்ய தேவையில்ல. நீங்க உங்களுக்கான பரிகாரம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ நீங்க பிஜி பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்த நீங்க தாண்டிட்டீங்கன்னா, எல்லாமே இதுவாயிடும். ரொம்ப நெருக்குது அப்படின்னா விட்டுருங்க. பாத்துக்கணும். சரிங்களா? திலீப், தண்டுவட பிரச்சனை. அடடா! என் கண்ணுல இவ்வளவு நேரம் படாம போயிடுச்சு. அது பட்டிருந்தா முதல் ப்ரிஃபரன்ஸ் குடுத்துட்டு இருப்பேன். உடம்பு எப்பயுமே சுவர் இருந்தாதான் சித்திரம். சோ அதனால மிச்சம் எல்லாமே கூட கேட்டுக்கலாம். இது கண்ணுல படல. ம். பரவால்ல, முடிக்கிறதுக்குள்ள பட்டுருச்சு. தண்டுவட பிரச்சனை. முதுகுத்தண்டு பிரச்சனைகள். இந்த L3 L4 அந்த மாதிரி பிரச்சனையா அது? நிறைய பைக் ஓட்டுற ஆளா நீங்க? இல்லைன்னா ரொம்ப உட்காந்துட்டே சாஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரியான வேலை பார்க்கணும்னு தெரியல. பார்ப்போம், பார்த்துட்டா தெரிஞ்சிடும். பாலக்காடு. பாலக்கோடுன்னு இருக்கு. பாலக்காடுன்றதா பாலக்கோடுன்றதா? பாலக்காடு. சரி, பாலக்கோடு ஆந்திர பிரதேஷ் இல்லையே, கேரளாவாச்சு அது. பாலக்காடு தானே? பாலக்காடு. நீங்களே ஸ்பெல்லிங் கொடுத்துருங்க. உங்க ஸ்பெல்லிங் தான் போட்டேன். வரலையே. தமிழ்நாடு தான் வந்து. ஓகே, பாலக்கோடு. இதையே போடுவோம். உங்க ஜாதகம் முதுகுத்தண்டுல பிரச்சனை, 6ஆம் அதிபதி பிரச்சனை பண்ண போறாரு. அதான் 6ஆம் அதிபதி உங்களுக்கு நேரம் வீட்டு லக்னத்துல செவ்வாயோட உட்காந்துருக்காரு. செவ்வாய் இரும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. என்ன தசை நடக்குது? சூப்பர், கேது முடிஞ்சது. அதான் இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கு. 2024 போன வருஷத்துல இருந்து அதிகமாயிடுச்சா? பிரச்சனை உங்களுக்கு வந்து 2 வருஷமாவே இருந்திருக்கும். 2 வருஷமா உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. நீ சரியா பாக்கல. 2 வருஷமா பிரச்சனை இருந்திருக்கு, நீங்க சரியா பாக்கல. சரிங்களா? 2 வருஷமா பிரச்சனை இருக்கு, சரியா பாக்கல. இதுல இருக்காரு. சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கேது அவரே தான் மருத்துவம் கொடுக்கணும், கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்து குருவோட வீட்டுல இருக்கார். அதனால கேது தசை. கேது மகா தசை. கேது திசையில சூரிய புக்தி வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும். ஓகேங்களா? கேது திசையில சூரிய புக்தி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகிடும். கவலைப்படாதீங்க. சுக்கரன் வரும்போதே இதுவாயிடும். சுக்கரன்ல தான் பிரச்சனை கொஞ்சம் ஆட்டி வைக்கிற எலும்புன்றதுனால மஜ்ஜை, அதுதான் மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. சுக்கரனோட ஆட்டி வைக்கிற. சூரிய தசை வரும்போது கண்டிப்பா சரியாகும். 2026 மேல நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் மாத்துங்க. சித்த வைத்தியம் இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முதுகுத்தண்டுவோட பிரச்சனை சரியாகும். கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? பயப்படாதீங்க. நல்லா இருக்கும். கௌசல்யா நேம் மாத்தலையோ? ரைட். சரி, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இது இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து யாரு டக்குன்னு யாரு நல்லா படுது? ஐயா, எனக்கு இன்னும் சொல்லல. சிவரஞ்சினி போட்டிருக்கீங்களா? உங்களோட டீட்டெயில்ஸ காணுமே. டீட்டெயில்ஸ் இருந்தா பண்ணிடலாம். டீட்டெயில்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையா? இருக்கு. ஆவடியா? மொத்த இடம் ஆவடியா? ஆவணியா? ஓ, ஆவணி. நீங்க எப்படி போடுறீங்க பாருங்க எல்லாம். சார், வில் யூ டெல் டுடே? என்ன உங்க நேம் என்ன? வச்சிருக்கீங்க? யார் உங்க நேம் என்ன? சார், வில் யூ டெல்? ஜெய் ஸ்ரீனிவாசன். எனக்கு டைரக்டா மெசேஜே அனுப்பிச்சிடுறீங்க. நான் இதுல கொடுத்த நம்பரு அப்படியே இது பண்றது இதுவா போச்சு போல இருக்கே. ஜெய் ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியல. நான் பாக்குறேன், இருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். முடிஞ்சா நீங்க சொல்லிடுறேன். சிவரஞ்சினி 96 1996 19 5ஆம் ஆவணினா என்ன மாசமா பிறந்தீங்க?
ஆவணி 19. இப்பனா செப்டம்பர் தான் பிறந்திருக்கும். கரெக்டா? செப்டம்பர் 19 பிறந்தது. டைம் தெரிலன்னா நான் என்ன சொல்ல முடியும்? டைம் டைம் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் டைம் ரொம்ப முக்கியம். டைம் இருந்தால்தான் எதனா இது பண்ணி சொல்ல முடியும். சென்னையா? பார்ப்போம். இருக்கிற டைம் போட்டு பார்ப்போம். நம்ம லக்னத்துக்கு எடுக்கல, உங்களோட ராசி அல்லது உங்களுக்கு ராசி இருக்கையில இது பண்ணுவோம். என்ன கேள்வி உங்களுக்கு? நல்லாதாமா இருக்கு உங்களுக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு. உங்க லக்னப்படி என்னன்றது தெரியல. செப்டம்பர், சரி ஓகே. உங்களோட கேள்வி லைஃப் எப்படி இருக்கும்ன்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். சுக்கிரன் செவ்வாய் குரு வர போறாரு. வேலை மாற்றம் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்வியோ, கல்யாணம் சம்பந்தப்பட்ட கேள்வியாவோ இருந்தால் குரு வராரு. கல்யாணம் அல்லது ஒரு வாழ்க்கை துணைக்கான அமைப்பு நல்லா இருக்கு. சோ இந்த வருஷத்துல வந்து உங்களுடைய இது மாறும். கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நட்சத்திரத்தின் படி பார்த்தா புத்தியில கேது முடிச்சுட்டு இப்ப சுக்கரன் தசை நல்லா இருக்கு. கவலைப்படாதீங்க. லக்னம் என்னன்றது தெரியல. லக்னம் கண்டிப்பா நல்லது செய்யும். சுக்கரன் செவ்வாயோட இருக்கு, அதனால கண்டிப்பா நல்லது செய்யும். கவலைப்படாதீங்க. இந்த பாருங்க, நான் சிம்பிளா சொல்லிட்டேன். வாட்ஸ்அப்ல எனக்கு சொல்லுங்க, நீங்க போடுறதுக்கு நாங்க நம்பர் போடல, சரிங்களா? இதுல போடுறத நான் பாக்குறேன். பெய்ட் கன்சல்டன்சியா இருந்தா மட்டும் வாட்ஸ்அப்ல எனக்கு இது பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா நமக்கு அதுல வந்து இது பண்ணா நம்ம டெலிட் தான் பண்ணிட்டு போகணும். சிலது பார்க்க முடியும், பண்ண முடியும், சரிங்களா? இதுல வரும்போது கண்டிப்பா நான் பாக்குறேன். அடுத்து முடிஞ்சிச்சு. சஞ்சய்க்கு தான் பார்க்கணும் அடுத்து நினைக்கிறேன். சஞ்சய் அதுக்குள்ள எங்கேயோ போயிடுச்சே. எனக்கு எல்லாம் போயிட்டே இருக்கு, நம்மளால அந்த இதுல இது பண்ண முடியல. வேகமா போட்டிருக்கீங்க, அதனால இது பண்ண முடியல நமக்கு கரெக்டா. சரி பார்ப்போம், அடுத்தது இதுன்றது பார்ப்போம். சஞ்சய் இது வரல. சந்தியா, விஷ்ணு ஜெண்டர் திருப்பதி. சந்தியான்றதுல இருந்து போட்டிருக்கீங்க. விஷ்ணு யார் பார்ப்போம்? விஷ்ணு 10 விஷ்ணு 2001 10/10/2001 140 PM. ஓகே, பிறந்த இடம் என்ன? திருப்பதி. ரைட், பார்க்கலாம். என்ன உங்க கேள்வி? பணிக்காக அரசு பணிக்காமல் செய்து வருகிறேன், எனக்கு வேலை கிடைக்குமா? இது தெரியுதுங்களா? ஜாதகம் தெரியுதா? பேசுறது கேக்குதா? ஆடியோ கிளியரா இருக்கா? சரி, 6ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து குரு சந்திரன். சோ அப்ப முக்கியமா ஒரு விஷயத்த பார்த்துக்கணும். உங்களுக்கு சொன்ன ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் இந்த டைம்ல. அதான் ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் இந்த டைம்ல. கண்டிப்பா புது வேலை நல்ல கண்டிப்பா மாறலாம், சரிங்களா? உங்களுக்கு திருப்பதியில பிறந்தவர் யாரு? ஒரு விஷ்ணு. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்யுங்க. சுக்கரன் இருக்கு இதுல, சூரியனும் நல்லா இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. 9ல சூரியன் கிடைக்கும். உங்க தசாபுக்தி கொஞ்சம் இதுவா முன்ன பின்ன பிரச்சனை, அதுதான். தசாபுக்தி சனி தசை, அதுதான் இப்ப விஷயம். சனி சில சமயங்கள் கொடுக்க மாட்டார்,
அதுதான். ஆனா சனி ராகு பிடிச்சிருச்சுன்னா குரு தசையில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராகு அவரு எடுத்து கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். இருக்காரு ராகு 6ல இருக்காரு. கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ராகு 6ல இருக்காரு. ராகு உங்களுக்கு அரசு பணியை வேலை கொடுத்துருவாரு 2026. சரிங்களா? விஷ்ணு வாழ்த்துக்கள். அடுத்தது ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார், ரஞ்சித்னே போட்டுக்கிறேன். என்னது பூந்தமல்லி? என்னது 1999 130? அது எப்படி சேர்த்தேவா கொடுப்பீங்க? அதே 10 நிறைய பேர் 10-10ல பிறந்திருக்கீங்க, 8-8ன்னு பிறந்திருக்கீங்க. இல்ல இன்னைக்கு அப்படிதான் வரீங்களா? அதுவும் தெரியல. 130 PM பிறந்த இடம் சென்னை. நீங்க என்ன ராசி எல்லாம் போட்டா போறோம், சொல்லப்படுறீங்க. பரவாயில்ல, என்னோட இதை இது பண்றதுக்கு சொல்றீங்க. மேரேஜ் லைஃப் சொல்லுங்க. மேரேஜ் சொல்லுங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சா? 10-10-99 மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? லக்னத்துல கேது சுக்கிரன் இதுவா இருக்கு. மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிட்டு இருக்கோம், ஒரு நேரம் ஆயிட்டு இருக்கணும். இந்த டைமுக்கு மேரேஜ் ஆகிருக்கணும். இல்ல மேரேஜ் லைஃப் கேது வச்சுக்கணும். அதுதான் இதுல கொஞ்சம் மெயின். ரஞ்சித், சரிங்களா? முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அதை பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் லைஃப். அதே போல கல்யாணம் இனிமே ஆக போகுதுனால மேரேஜ் ஆகலைன்னா ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 6ல சனி போறாரு. சோ கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சுக்கிறது, வேலையிலையும் எல்லா வகையிலும் கொஞ்சம் நல்லது. சரிங்களா? மேரேஜ் லைஃப் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போயிட்டா, சில இடங்களை விட்டு கொடுத்துருங்க. மேரேஜ் லைஃப் மேரேஜ் ஆச்சுனாலும் ஒய்ஃப் கிட்ட சில இடத்துல விட்டு கொடுத்துருங்க. கேது இருக்கு, அது கொஞ்சம் பிரச்சனை. லக்னத்திலேயே கேது இருக்கும் போது. சரிங்களா? அதாவது கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். அடுத்து ஸ்ரீஹரி. ரொம்ப நேரமா நல்ல விட்டே இருக்காரு, நம்மளால பார்க்க முடியல. ஸ்ரீஹரி பார்த்துருவோம். ஸ்ரீஹரி என்ன தேதி போயிட்டாரு பாருங்க, அதுக்குள்ள போயிட்டாரு. ஸ்ரீஹரி 2-4-2003 வந்துருச்சு. 2-4-2003 2-4-2003 பாத்துடலாமா? 2-4-2003 திருநெல்வேலியில பிறந்திருக்கீங்க. வெண்விலை கெட்ட ஜாப், ப்ளீஸ் ஆன்சர் சார். சரிதான். 2-4-2003 11-19 11-19 AM திருநெல்வேலி. பார்த்துருவோம். உங்களுக்கு கட்டம் வருது பாருங்க. இங்க அவருதான் இங்கேயோ போயிடுது. அவர் பேர் கூட டக்குன்னு வரலையே. சரி, உங்களுக்கு கட்டம் பாருங்க. என்னவோ இது கேட்டிருந்தீங்க நீங்க. ஸ்ரீஹரி திருநெல்வேலி. வேலை எப்ப கிடைக்கும்? குரு மேல குரு வரப்போது. 2ஆம் இடம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த கொடுக்கும். 6ஆம் இடத்துல கேது 6 பாப்பாரு. சோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சதுன்னா 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கழிச்சு மாறாதீங்க. கம்மி சம்பளம் தான் கிடைக்கும். கம்மி சம்பளத்துல தான் வேலை கிடைக்கும். ஆனா அந்த சம்பளத்தை விடாதீங்க. 1.5 வருஷத்துல கண்டிப்பா நடந்துக்கலாம். சரியா? பாத்துக்கலாம். அடுத்து வேற யாருது கண்ணில் படுது பாப்போம். நிறைய வந்திருக்குங்க, நிறைய வந்திருக்கு. நான் யாரத எங்க போய் நான் பார்ப்பேன். உண்மையா 50 மினிட்ஸா வெயிட் பண்றேன். மது எனக்கு அடுத்து போட்டவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. மது நான் எங்கம்மா சொன்னேன், அது வந்துகிட்டே இருக்குமா? நம்ம கண்ணில் படுற முடியும். 50 மினிட்ஸா வெயிட் பண்றீங்க. மது எங்க இருக்கீங்க? 40 மினிட்ஸா வெயிட் போட்டுட்டு இருக்கீங்க பொழுது. 50 மினிட்ஸா வெயிட் பண்றேன், 40 மினிட்ஸா வெயிட் பண்றேன்னு பாத்துடலாம். இருங்க, மது உங்களுக்கு சொல்லிடலாம். மது, என்ன உங்களோட கேள்வி? 16 ஜூலை 1999
99 ரைட். 16 ஜூலை. ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்கன்னு வருது. யார் வெயிட் பண்றீங்க ஏதுன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. பரவாயில்ல, ஒரு வெயிட் பண்ணி பாக்க சந்தோஷம், நன்றி. ஆனா எனக்கும் 2 கை அதுல வர்றதுதான், லைவ்ல வர்றதுதான் பார்க்க முடியும். அதனால கொஞ்சம் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், சரிங்களா? கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிடுறேன், ஓகேங்களா? மது, உங்களோட ஜாதகம் என்ன கேள்வி உங்களுக்கு? லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், அதனாலதான் டென்ஷன் போல. அவசரம். லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? சரி, குரு சனி சேர்க்க, சந்திரன் சுக்கிரன் சேர்க்க, லவ் மேரேஜ் தான் நடக்கும். இதுக்கு மேல வரும் சொல்றதுக்கு இல்ல இதுல, சரிங்களா? லவ் மேரேஜ் நடக்கும். எந்த வகையில, எப்படி, இதெல்லாம் கேட்காதீங்க. லவ் மேரேஜ் நடக்கும், சரிங்களா? ஆனால் வீட்டு சம்பந்தத்தோட நடந்துக்க பாருங்க, அது கொஞ்சம் பெட்டர், சரிங்களா? அது பண்ணா லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் வேண்டாம், யோசிங்க. பொறுமையா யோசிச்சு பொறுமையா ஒரு விஷயத்துக்கு வாங்க, சரிங்களா? பாத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கு, லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கு, பாருங்க, சரிங்களா? இதுக்குதான் இவ்வளவு நேரம் நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். லவ் மேரேஜ் வாய்ப்பு பாசிட்டிவா தான் இருக்கு, பாசிட்டிவா தான் காட்டுது. குடும்பத்தாரின் சம்மதத்தை வாங்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, சரிங்களா? எனக்கு அப்புறம் போட்டவங்கலாம் சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் வெயிட் பண்றதுல என்ன அர்த்தம்? பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஸ்டில் நல்லது எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? பொறுமையா இருங்க. பாருங்க, எனக்கு இதுவே லைவே எப்படி போயிட்டு இருக்குன்றதே தெரியல. நான் அதை பார்க்க முடியல, அந்த அளவுல நான் இருக்கேன், ஓகேங்களா? நிறைய ரொம்ப நேரமா யாரும் கேட்டே இருக்காரு. சஞ்சய்ன்னு நினைக்கிறேன். சஞ்சய் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தேன். நான் பாக்குறதுல சஞ்சய் அப்புறம் வினோத்னு ஒருத்தர், 2 பேருக்கும் சொல்லியிருந்தாருங்க. சஞ்சய்க்கும் வினோத்துக்கும் இப்ப சொல்லிடலாம். மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு கண்டிப்பா லைவ் வரேன், வேற வழி இல்லை. நான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, வேற வழி இல்லை. நாளைக்கு கண்டிப்பா லைவ் வரேன். இது வரைக்கும் ஏறக்குறைய 20-25 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றது சொல்லுங்க, சரிங்களா? அதனால நாளைக்கு கண்டிப்பா லைவ் வரேன், பார்த்து இது பண்றோம். சஞ்சய்க்கும் வினோத்துக்கும் சொல்லிடுவோம், சரிங்களா? ரொம்ப நேரம் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. சஞ்சய் 99. ஏன்னா வேக வேகமா சொல்லிட்டாலும் ஒருத்தருக்கு அவன் கேட்கிற கேள்விக்கான பதில் அந்த உங்களுக்கே வரும், சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. நம்மளும் ஒரு ஆத்மார்த்த விஷயத்த செய்யறோம், அந்த ஆத்மா ஒரு பலன் நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அதுக்குதான் அவ்வளவு நம்ம பண்றது. சஞ்சய், உங்களோடது என்ன? புதன் பரிவர்த்தனை, குரு பரிவர்த்தனை, அதெல்லாம் விட்டுருங்க. புதன் குரு பரிவர்த்தனை, பரிவர்த்தனை வாழ்க்கை எப்படி இருக்கும், கல்யாண வேலை போயினே பாருங்க, ட்ரெயின் மாதிரி கல்யாண வேலை எப்படி இருக்கும்ன்றான். லக்னத்துல சனி ராகு, மைண்டு டபுளா யோசிக்கணும். ஒரு வேலையை பார்க்கும்போது இன்னொரு வேலையை யோசிக்க தோணும். ஒரு விஷயத்துல இருக்கும்போது இன்னொரு விஷயத்துல ஆசைப்படுவோம். ஒரு இடத்துல காசைப்பட்டா டபுள் யோசிக்கணும். அந்த மாதிரி பண்ணாம இருந்தீங்கனாலே பண வசதி, பண விஷயங்கள்ல நல்லா. கல்யாணம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இன்னும் டைம் கொஞ்சம் இருக்கு. ஒரு 2 வருஷம் டைம் இருக்கு. கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும். 2027 மேல கல்யாணம் நடக்குது, நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல கல்யாணம் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். அதே போல வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் வேலை பளு இருக்கும், சஞ்சய். ஒரு வருட காலத்துக்கு கொஞ்சம் வேலை பளு, அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் வேலை பளு. ஒரு சனி கொஞ்சம் உங்களுக்கு வேலை, சனி கொஞ்சம் வேலை கொடுப்பாங்க, சரிங்களா? 2027 ஜூலை மேல உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் நிவர்த்தி ஆகும். கல்யாணம் அப்படியும் நல்ல வருமானம் எல்லாமே நடக்கும், சரிங்களா? கவலைப்படாதீங்க, ஓகேவா? நல்லா இருக்கும் லைஃப். சஞ்சய், வினோத் எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள வினோத் எங்கேயோ போயிட்டார். வினோத் எந்த இடத்துக்கு போனாருன்றதுதான் நமக்கு தெரியல. லதா, வினோத் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வினோத்துக்கு சொல்லிட்டு தான் எனக்கு புரியும், சரிங்களா? வினோத்
எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன், இருங்க எடுத்துடலாம். லத்தான்றதுதான் இப்ப கண்ணில் பட்டியது, பார்ப்போம். 7/10/1994. 7/10/1994. என்ன கேள்வி பார்த்துருவோமா? கவர்மெண்ட் ஜாப் எப்ப கிடைக்கும்? கரூர்ல கொடுத்துருக்கீங்க, 3:50 AM. 3:50 AM கரூர். கரூர்ல பிறந்திருக்கீங்க, 3:50 AM. பாத்துக்கோங்க, உங்க ஜாதகம் வந்திருக்கு. டிஎன்இபி ஏஇ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன், கிளியர் ஆகுமா? அவ்வளவுதான் கேள்வி. ஓகேவா? அது அட்டன் அடிச்சாலே உங்களுக்கு கிடைச்சிடும்ல. 6ஆம் தேதி எங்க இருக்கா, 7 இருக்கா, குருவோட இது வருது. புதன் குருனோட சேர்ந்துதான் இருக்காரு. கிரகம் நம்ம இடத்துல இருக்கு. முயற்சி ஸ்தானம் பலமா இருக்கு. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன போட்டி முயற்சிகள் கொஞ்சம் எடுத்து 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 பண்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை. 6ஆம் அதிபதி 7ல இருந்து லக்னத்தை பாக்குறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைன்றதுல ஒரே ஒரு விஷயம் தான், இபி அப்படின்றதுனால கிடைக்கும். கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி சிம்மத்தை பார்த்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கிறத சொல்றேன். கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளியர் ஆகிறதுக்கு சூரியன் லக்னாதிபதி 2ல புதன் வீட்டுல இருக்கிறதுனால எக்ஸாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்கு. ஓகேங்களா? எந்த இயற்குள்ள கிடைக்கும்? அதுக்கு நம்ம தசாபுக்திக்குள்ள போயிடணும். தசாபுக்திக்கு போய் பார்த்தோம்னா சனி தசை ஓடிட்டு இருக்கு, சுக்கிர புக்தி நல்லா இருக்கு. ஆனால் இதுதான் கொஞ்சம் பிரச்சனை. சுக்கிரன் உங்களுக்கு எங்க இருக்கு? 6ஆம் அதிபதியோடது, 2ஆம் அதிபதியோடது சனி பார்வை. 2027 மே மாசத்துக்கு மேல கிடைக்கும், அல்லது 2026 டிசம்பர்ல இருந்து 2027 அந்த டைம்குள்ள கிடைச்சிடும். சரிங்களா? 2027 டிசம்பருக்கு மேல கிடைக்கும். கவலைப்படாதீங்க, பாஸ் பண்ணுவீங்க. இந்த இதுலயே எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டியும் கண்டிப்பா அடுத்ததுல பாஸ் பண்றீங்க. இதுதான் உங்களோடது. சரிங்களா? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து கமெண்ட் போடுங்க. அடுத்து வேற யாரு? வினோதா கடைசியா போட்டீங்க பாருங்க. வந்துருச்சு பாத்துலாம். வினோத் 3/6. ஆமா, வரும் ரொம்ப நேரம். என் கண்ணில் படுத்து அடுத்த பாகத்துக்குள்ள போயிடுது, என் கண்ணில் படுத்து அடுத்த பாகத்துக்குள்ள அப்படி இருக்கு. 1989 4:35. யாருன்னா லைவ்ல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும், வீடியோஸ் வரும். வீடியோஸ் வரும்போது பார்க்கணும். ஓகேங்களா? சேலம். சொத்து வாங்குவேனா? சொத்து, அதனாலதான் இவ்வளவு நேரம் வீட் பண்ணி சொத்து வாங்குவேனா? என்ன சொத்து அது சொல்லணும்ல. என்ன சொத்துன்னு சொன்னாலே 4ஆம் அதிபதி 3ல இருக்காரு, முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. முயற்சி செய்தா வாங்கும். மேல் அது மாத்தல, விட்டுருங்க. அது டைம் ஆயிட்டு இருக்குன்ற அரியில மாத்தல இல்ல, மேல் தான். கவலைப்படாதீங்க, நான் அதை பார்த்துட்டு தான் போட்டிருக்கேன். வினோத்துன்னு தான் சொல்லி போட்டேன். ஜாதக கட்டம் பார்த்துக்கோங்க. சொத்து வாங்குவீங்களா? வாங்குவீங்க, கண்டிப்பா வாங்குவீங்க. எப்ப வாங்குவீங்க அப்படின்னா, குரு தசை தான் நடக்குது. குரு தசை சனி புக்தியில சொத்துக்கள் சேரும். இப்ப நடந்துட்டு இருக்கு, டிசம்பர் 2025. சனி புக்தி இவ்வளவு நேரம் சொத்துக்கள் வாங்கலாம், சொத்துக்கள் ஐடியா கிடைச்சிருக்கு. புதன் தசை, சாரி குரு தசை புதன் புக்தி. கண்டிப்பா இந்த சொத்துக்கள் வாங்கிக்கங்க, கலந்துருங்க. சரிங்களா? 2028 சொத்துக்கள் வாங்குவீங்க. அதுக்கான இது ஏற்படும், கடன் கொஞ்சம் ஏற்படும். கடன் வாங்கித்தான் வாங்குவீங்க. கடன் சேரும், கடன் வாங்கிதான் வாங்குவீங்க. ஆனா சொத்துக்கள் சேரும். ஏன்னா அதே இதுதான் நீங்க கேள்வி கேட்டா ஓடிட்டு இருக்கு. 4ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்துதான் ஓடிட்டு இருக்கு. சோ அதனால கண்டிப்பா வாங்குவீங்க, கவலைப்படாதீங்க. சரியா? எப்போது வாங்குவீங்கன்னா 2026 இருந்து 28 கண்டிப்பா வாங்குவீங்க, கவலைப்படாதீங்க, வரும். ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன். யார் அந்த லக்கின்னு பார்க்கலாம்.
லாஸ்ட் ஒன் என் கண்ணுகிட்ட இன்னும் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் சொன்னதேதான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னதேதான் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து சொன்னதான் வருது. நிறைய வந்துட்டு இருக்கு. டக்குன்னு சொன்னதே நிறைய வந்துட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு யாருது வருதுன்னு பார்ப்போம். அப்படியே இதுவா டஸ்டடா அப்படியே செலக்ட் பண்ணுவோம். நன்றி நன்றி வினோத். ஓகே பாலாஜி. அது பாப்போம். பாலாஜி பார்த்துடலாமா? பாலாஜி பாலாஜி எப்போது திருமணம்? மனைவி எப்படி அமையும்? திருமணம் தான் இங்க எல்லாமே. திருமணம் திருமணம் அமையணும். எப்ப எப்படி திருமணம் எப்ப அமையும்? மனைவி எப்படி அமையும்? முதல்ல திருமணம் அமையட்டும். மனைவி எப்படி வரும்? எப்ப அமையுதுன்னு முதல்ல சொல்லுங்க. 8:11 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னை. எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். வந்துட்டே இருக்கிறதுனால யாருக்கு சொன்னேன் யாருக்கு சொல்லன்னு தெரியல. பார்ப்போம். திருமணம் எப்போது அமையும்? ராசி கட்டம் 2ஆம் இடத்துல இருக்க குருவை அடுத்து வரப்போற ஏப்ரல் மாசத்துக்கு மேல பயிற்சியாக போற குரு பார்க்க போறாரு. அடுத்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது எப்போது நடக்கும்? சந்திரதசை வந்துருச்சு. சந்திரதசை வந்தாகி விட்டது. இப்ப சந்திரதசை தான் உங்களுக்கு நடக்குது. சோ சந்திரதசையில கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும். கவலைப்பட வேணாம். சந்திரதசை செவ்வாய் புக்தி, 7ஆம் அதிபதியோட புக்தி நடக்குது. அதனால கவலைப்படாதீங்க. 2021 திருமணம் ஒன்னே ஒண்ணுதான். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா வச்சிருக்கீங்க. எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கும். எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கிட்டீங்கன்னா பாலாஜி உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். 7 கேது இருக்கிறதுனால நாகதோஷம் அந்த நாகதோஷத்தை விட்டு நிவர்த்தி ஆகிடும். முன்னாடி காலஸ்து போயிடும். சரிங்களா? கண்டிப்பா நடந்துடும். டீட்டெயிலான பரிகாரமான விஷயங்களுக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பெய்ட் கன்சல்டன்சில தான் நம்மளால டீட்டெயிலான பரிகாரம் சொல்லுங்க. இது ஒரு ஜோதிடம் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ். அதாவது இதுல பார்க்கலாம். எதுக்காக நான் சார்ட் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்க சார்ட்டை நீங்க பார்த்து நீங்க நான் சொல்லும் போது உங்களுக்கான அந்த புரிதல் அதிகமா இருக்கும். உங்களுக்கான நம்பிக்கை அதிகமா இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம பண்ணணும். இவ்வளோ ஒரு ஸ்டெயின் எடுத்து நம்ம பண்றதுக்கான ரீசனே அதுதான். இதுக்காக ஒரு மெனக்கெட் பண்றதுக்கான ரீசனே அதுதான். சரிங்களா? அதனால இதுல ஒரு கேள்வி நம்ம கேட்கறது அப்படின்றது நம்ம ஒரு சேவையா பண்ண ஒரு விஷயத்த பண்றோம். அதுவே நீங்க எல்லா கேள்வியும் கேட்பேன். ஒரே ஐடியில இருந்து 4-5 கேள்வி கேட்கறீங்க. 4 பேர் கேட்கறீங்க. நான் பார்த்துட்டு தான் நான் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கேன். எதுக்காக அப்படின்னா, உடனுக்குடன் மது பண்ண முடியாது இல்லையா? உங்களுக்கே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லவே முடியாம. அடுத்து அஸ்வின். கடைசியா வேணா சொல்றேன். சந்தியான்னு யாருக்கோ கொடுத்துருக்கீங்க. கடைசியா சொல்றேன். நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே ஒண்ணு நான் சொல்லியிருக்கேன். இப்பதான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன். இதே ஐடியில இருந்து நான் இப்பதான் உங்களுக்கு விஷ்ணுவோ ஏதோ டைம்ல நான் சொன்னேன். சரிங்களா? சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. அஸ்வின் 26 தெரியவும் மாட்டேங்குது. 26/4 ஓகேங்களா? 24/2/1 டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நம்ம இது பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுதான் 2/1 PM. சென்னை தான். சென்னையா? மதுரை. என்ன உங்க கேள்வி அஸ்வின்? நெக்ஸ்ட் ராகு தசை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? எப்படி இருக்கும்? ராகு தசையில ஐடி ஒர்க் பண்றேன். கம்பெனி எப்போ சான்ஸ் இருக்கு? ஓகே. லக்னத்துக்கு ராகு 12ல இருக்கு. சோ கண்டிப்பா வெளிநாடு வாழ்க்கையை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போறேன், ஆன்சைட் போறேன், எதனா ஒரு இது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தசாபுக்தி ஒத்துழைக்கணும். தசாபுக்தி செவ்வாய் தசை
26 முடிஞ்சிருது. ஸோ ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா ஆன்சைட் போயிட்டு வேலை பார்ப்பீங்க. ஐடில ஆன்சைட் போவீங்க, கவலைப்படாதீங்க. வெளிநாட்டு யோகம் உண்டு. அதே போல திருமணம் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு ராகு திசை கொடுக்கும். ஸோ ராகு திசை வரப்போது நல்லா தசை வீடு கொடுத்தவர் லக்னத்திலேயே இருக்காரு. நல்லா இருக்கு. ராகு தசை ராகு வீட்டை குரு பாக்குறாரு. ஸோ கண்டிப்பா இந்த 18 வருஷமும் உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணு. ராகு கிட்ட ஒரே பிரச்சனை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணு. வேக வேகமா போயிட்டீங்கன்னா ராகு பிரச்சனையே கொடுப்பார். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா மூவ் பண்ணு. ஓகேங்களா? பாலாஜி சுக்கிரநீசனால பயம். சரிங்களா? சுக்கிரநீசம் எல்லாருக்கும் பாதிக்காது, கவலைப்படாதீங்க. சரிங்களா? அஸ்வின் வாழ்த்துக்கள். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தினேஷ் நேரமா கோல்டு லோன் கேட்டுட்டு இருக்கேன், பார்த்துட்டு முடிச்சிடலாம். கோல்டு லோன் 3ஆம் தேதி 6:25 எல்லாருக்கும் கொடுக்கணும். அது பதில் சொல்லணும்னு ஆசைதான். ஏன்னா ஜோதிடம்னு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதுல எதுவும் கிடையாது. அரவிந்துக்கு சொல்லுங்க. அரவிந்துக்கு சொல்லிடலாம் இருங்க, நான் என்ன பண்றது. ஈரோடு எல்லாருக்கும் எங்க சொல்லுங்க. தினேஷ் கோல்டு லோன் பிசினஸ் கோல்டு லோன் பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறீங்களா? எடுத்திருக்கீங்களோ? 7 இருக்கு. சுக்கிரம் உச்சம்தான். கோல்டு பிசினஸ் பண்ணலாம், ஆனால் எப்படி இருக்குன்றத பாக்கணுமே. புதன் தசை. அதான் கோல்டுல கேக்குறீங்க. குரு புதன் சூரியன் 10ல ராகு இருக்கே. 10ல ராகு இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆரம்பிக்கிறீங்களா? ரிஸ்க் எடுத்தால் நன்மை உண்டு. ராகு எப்படி கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. சனி வரும் ராகு மேல. கோல்டு இப்ப ஏறது, கோல்டு லோன் பிசினஸ் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையே இருக்கிறத சொல்றேன். 1.5 வருஷத்துக்கு கோல்டோடைய விலை ஏறும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே சரியும். இது நான் உங்களுக்கு வேற வீடியோல சொல்றேன். ஆரம்பிக்கலாமான்னு ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரொம்ப அனலைஸ் பண்ணாம சொல்ல முடியாது. சொல்லணும்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. இதுக்கு மேல யோசிச்சு ஆரம்பிக்க வேண்டியது உங்க பொருள். சரிங்களா? அதனால ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டா ஆரம்பிக்கலாம். தசா புக்திகள் ஒத்துழைக்குமா அப்படின்னு கேட்டா புதன் தசை தான். புதன் தசை உங்களுக்கு 3வது, முயற்சி ஸ்தானம் 12. கொஞ்சம் காசு அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஆரம்பிக்கலாம். குரு வரப்போகுது, அதனால கொஞ்சம் தைரியமா ஆரம்பி. 26ல அகலக்கால் வைக்காம ஆரம்பிங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது அரவிந்த். சந்தியாவுக்கு சொல்லுங்க. சந்தியாவுக்கு என்ன சொல்றது? கேக்குறீங்க தெரியுதுமா, நமக்கு எங்க இது பண்ண முடியுது சொல்லுங்க. 8ஆம் மாசம் சாரி, இதுதான் சொல்றது. கொஞ்சம் அது ஆச்சுன்னா மிஸ் ஆயிடும். 8ஆம் மாசம் 16ஆம் தேதி 2004. என்ன கேள்வி உங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன கேள்வி சொல்லுங்க பார்த்தலாம். டிஎன்பிசி இதே கேள்வி தானே கேட்டீங்க. என்ன 2 பேருமே ஒரே வீட்டுல இருக்கீங்களா? ஒரே வீட்டுல இருந்து கேள்வி கேக்குறீங்களா? எனக்கு புரியலையே. இதே கேள்விதான் வந்தது, இதே திருப்பதி தான் வந்தது. எனக்கு இதுல வேற நீங்க போட்டிருக்கீங்க. வெயிட் பண்ணாதான் கிடைக்கும். வெயிட் பண்ணா என்ன பண்ண முடியும்? பாருங்க, பாருங்க. லக்னத்துல சுக்கிரன் சனி, சூரியன் சந்திரன் 6ஆம் இடம் சுத்தமா தான் இருக்கு. செவ்வாய் சிம்மத்துல இருக்காரு, குருவோட இருக்காரு. குரு 2ஆம் இடத்துக்கு வருது, லக்னத்துக்கு ராசிக்கே வருது. கண்டிப்பா கிடைக்கும்.
கண்டிப்பா கிடைக்கும். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க நினைக்கிற லெவல்ல கிடைக்குமான்றது தெரியாது. ஏன்னா சனியோடைய பார்வை சிம்மத்துக்கு இருக்கு. சனி சிம்மத்தை பார்த்துட்டால் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரே ஒரு சான்ஸ் செவ்வாய் இருக்கிறதுனால மட்டும் கிடைக்கும். அதுவும் தசாபுக்தி பார்க்க தெரியும். தசாபுக்தி படி சுக்கரனுடைய தசை, சுக்கரனுடைய தசை சந்தியாவுக்கு சனி கூட சேர்ந்த சுக்கர தசை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. சனி கூட சேர்ந்த சுக்கர தசை வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கலாம். சுக்கர தசை நடக்குது. சுக்கர தசையில என்ன ஓடுது? 2027 ஏப்ரல் கிடைச்சா அதுக்கப்புறம் கிடைக்கிறது டவுட். சரிங்களா? 2027 ஏப்ரல் உள்ள கிடைச்சா வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் நான் சொல்றது ஒரு வருஷம் 1.5 வருஷம் காலம் இருக்கு. அதுக்குள்ள கிடைக்கலாம், அதுக்கு மேல கிடைக்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறேன். அது வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரைட். சோ ராஜா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், வேலை மாற்றம் 30 நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க ரீடைன் பண்ணி பாருங்க. சரிங்களா? ராஜா சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. டிசம்பர் மந்த் எக்ஸாம் இருக்கு, எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. 2026 டிசம்பர் மந்த் எழுதுங்க, 2027 ஏப்ரல் குள்ள கிடைக்கும். சரிங்களா? எக்ஸாம் எழுதுங்க. சந்தியா, அரவிந்தோட நிறுத்திக்கலாமா? ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் சிஸ்டமும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அரவிந்தோட முடிச்சுக்கலாம். நான் இருக்கு மிச்சம் எல்லாருக்கும் நான் நாளைக்கு சொல்றேன் கண்டிப்பா. அரவிந்தோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க. நான் 1/2 மணி நேரம் எடுக்கிறேன், இன்னும் 1/2 மணி நேரம் எடுத்துட்டேன். சரிங்களா? அரவிந்த் மிச்சவங்களுக்கு கண்டிப்பா நான் நாளைக்கு சொல்றேன். ஏறக்குறைய நீங்க நிறைய பேருக்கு சொல்லியாச்சு, மிச்சவங்க கண்டிப்பா நாளைக்கு சொல்றேன். அரவிந்த் 7:40 7:40 AM. சென்னை. ஃபியூச்சர்ல நான் செட்டில் ஆவேனா ஓனர்ஸ்? என்ன அரவிந்த் நீங்க என்னமோ ரொம்ப இதுவா கேட்டா, ரொம்ப முக்கியமான கேள்வியா லைனா அடிக்கிட்டு வரீங்க. ஃபியூச்சர்ல எப்போ நான் செட்டில் ஆவேன் ஓனர்ஸ்? இது எல்லாருக்கும் அந்த கேள்வி. பாருங்க, லக்னத்துல இருந்து எப்படி நிக்குது பாருங்க கிரகம். இந்த அளவு நிக்குது. செட்டில் ஆவீங்க. ஓன் ஹவுஸ் கட்டுவீங்களா? கட்டுவீங்க. குரு இருக்கு, காலப்படாதீங்க, அதுவும் கட்டுவீங்க. அப்ராட் போக இருக்கா? அப்ராட் போற வாய்ப்பு அப்ராட் போற வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம்தான். போனாலும் 3 மாசத்துக்கு மேல இருக்க முடியாது, வந்துருவீங்க. சரிங்களா? ராகு தசை இருக்கு, அதனால அப்ராட் போற வாய்ப்பு ராகு தசையினால கிடைக்கும். ராகு தசை 11 சனியா வந்து 11 சனியா வந்து சனியும் சேர்ந்த ராகு தசை நடக்கிறதுனாலையும் ராகு தசை நடக்கிறதுனாலையும் குருவோட பார்வை இருக்கு. அதனால அப்ராட் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா செட்டில் ஆக முடியாது. அங்க அப்ராட் போயிட்டு 4 மாசத்துல வந்துருவீங்க. அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஆன்சைட் மாதிரி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால, சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வீக சூரியன் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. சோ வேலைகள்ல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகும். அதை பார்த்துங்க. மிச்சபடி ஃபியூச்சர் நல்லா இருக்கும், செட்டில் ஆவீங்க. ஓன் ஹவுஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ராகு தசை குரு புக்தி வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு குரு புக்தின்றதை விட புக்தி வரும்போது நல்லா கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 4-5 வருஷம் ட்ரை பண்ணுங்க. அப்ராட் சான்ஸ் எந்த ஏஜ்ல வரும்? ராகு ஆயிடுச்சு, அப்ராட் சான்ஸ் வரும். இன்னும் இந்த 2 வருஷத்துக்குள்ள வரும். குரு வேற 2 வருஷத்துக்குள்ள வரும். கண்டிப்பா நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கஷ்டத்துல இருந்து வெளில வருவீங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கும், பாத்துக்கலாம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். ஏன்னா இதுல யார் யார்
பார்க்க முடியலையோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கான இதை நான் வந்து தரேன். சரிங்களா? நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கான விடைகள் கிடைக்கும். அது வரைக்கும் காத்துருங்க. லைக் பண்ணிக்கோங்க. என்னென்ன இது வந்து நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப லைவ் போடுறேன்றது தெரியும். என்ன வீடியோஸ் போடுறேன்னு தெரியும். ஆன்மீகம் ரீதியான சில பரிகாரங்கள் ரீதியான வீடியோஸ் எல்லாமே நம்ம சரிங்களா? அதனால நீங்க அதை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பார்த்து ஹைப் பண்றது இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க இது பண்ணி வச்சீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். என்ன அப்படின்னா எனக்கும் வந்து இதை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ இவ்வளவு பேர் வந்து கேட்கறீங்க நல்லா இருக்கு. ஆனா அதுவே வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். நம்ம வந்து ஒரு லைவ்ல கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு இதுக்காக தான் ஸ்டேன் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும். சரிங்களா? சிவகார்த்திகேயன்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் கண்டிப்பா நாளைக்கு நான் இது பண்றேன். சரிங்களா? சிவகார்த்திகேயன் சாய் நீங்களாம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.